ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட்ரா. ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இதை நேம் வந்துட்டு வேம்பயர் கிங் லவ் அன்ஃபிட்டட் ஹியூமன். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா. ஆல்ரெடி இந்த ஸ்டோரி போட்டு பில் பண்ணதுடா. ஓகேவா? நான் அகைன் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு எப்படினாக்கா நீங்கள் ஆல்ரெடி கேட்டுக்கோங்களா, அந்த பாட்டு பின்னாடி வேண்டா. ஓகேவா? நீங்கள் கேட்காத பாட்டு தான் ஃபஸ்ட்டில் வரும். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு பிகாஸ்ட் ஃபாரஸ்ட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டு. அந்த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்டு ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். பார்க்க ஒரு மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே ரொம்ப அழகாக எந்த பக்கம் பார்த்தா நல்லா க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கங்கே குட்டி குட்டி பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸு சொல்லிட்டு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. எப்படினாக்கா ஃபுல் நேச்சுரல் வியூவில் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது அங்கே ஒரு குட்டி பையன் ஓடிட்டு இருக்கான். இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. டே ஜம்மி நில்றா அப்படி சொல்லிட்டு பசங்க சொல்கிறாங்க. டே யோமிச்சு அப்படிட்டா சொல்கிறாங்க. இது பிடிக்கணுமா? ஏன்டா சொல்ல மாட்டேன், காட்டுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ண வந்து எங்களை இந்த மாதிரி வந்து காட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சிட்டானுங்களே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிறார் கேட்குறாங்க. என்னடா வாடி ஒரு பேச்சுக்காவது ஒரு மரியாதைக்கு ஏதாவது ஒரு அங்கிள் கூப்பிடியா சொல்கிறாங்க. எதுக்கு கூப்பிடணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எதுக்கு கூப்பிடணுன்னு அங்கிள்னு நீ எனக்கு யோனிச்சுட்டான்டா சொல்கிறாங்க. உனக்கு நான் யோனிச்சிடும், அம்மாவுக்கு நான் யோனிச்சிடும் அப்புறம் சொல்கிறாங்க. உங்கள் பாருங்க பிடிக்கா சொல்கிறாங்க. சரி பிடிக்கிறப்போ அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க வெளியே போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு பசங்க சிரிக்கிறாங்க. டே யோனிச்சுன்னு சொல்கிறாங்க. என்னடா என்னமோ சொல்கிறாங்க. என்னடா பண்ணிட்டுருக்கா சொல்கிறாங்க. பார்த்து தெரியல, இந்த குட்டி மூச்சு இருக்குது அது பிடிக்கிறா சொல்கிறாங்க. அது குட்டி மூச்சு இல்லை, குட்டி பன்னி சொல்கிறாங்க. கரெக்டு தான், குட்டி பன்னி. நம்ம ஜிம்மில் திறந்துக்கூடாது, அப்படியே டிட்டோ அந்த வேம்பயருக்கு இந்த மாதிரி பிறந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. இது யாருனாக்கா யோன்ஜின் என்னும். அப்புறம் அந்த பையன் பேர் ஜங்மின் ஜாவுக்கு 4 years இருக்கும் அந்த பையனுக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு பர்சன் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ரசித்து பார்த்துருக்கோம் பையனை அப்படி சொல்கிறாங்க. அது இல்லைடா ஜங்மின் வளர்ந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஜங்மின் வளர்ந்துட்டு அந்த காட்டுக்குள்ளேயே வளர்ந்துருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற சொல்கிறேன். ஏன்டா ஜிமினா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ இப்படி இருக்கிற முடிவு பண்ணிட்டியா சொல்கிறாங்க. வேற என்ன பண்ண சொல்கிற கேட்குறாங்க. பாடா இந்த காட்டுக்குள்ளே சேஃப் இல்லைடா சரியா சொல்கிறாங்க. ஜங்மினுக்கும் ஸ்கூல்லாம் போகணும்ல, அவன் ஸ்கூல் போகணும், படிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குடா. நீ எப்படி எவ்வளோ காட்டுக்குள்ளே இருப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்கிறது அவங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஜம்ப் வர வரைக்கும் நான் சொல்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஜம்ப் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறா, ஜம்புக்கு வருவாங்கடா ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி எந்த நம்பிக்கையில் இருக்குதுன்னு தெரியலடா, எனக்கு ஜெக்கி வந்துட்டு உன்னிட்ட போயிட்டு 4 years ஆகுதுடா அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேய் எனக்கு நம்பிக்கை இருக்கட்டா, எனக்கு ஜம்கா கண்டிப்பாட்டேன்னு வருவாங்கடா, வந்து என்னையும் பையனை கூட்டிகிட்டு தான் போக போகிறாங்க சொல்கிறாங்க. எது அது வேம்பர் வேர்ல்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ என்னம்மா நம்புற அதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக என் ஜம்கா வருவான் சரியா. அவனுக்கு எது பிரச்சனை இருக்காதான் வராமல் இருக்காங்க, கண்டிப்பாக சரி பண்ணிட்டு வரதான் போகிறான், என்னையும் என் பையனை கூட்டிகிட்டு போக தான் போகிறான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்கடா உனக்கு அங்கிள் 2 பேருக்கு கவலை இல்லையா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாடு அப்பா அம்மா அது நினச்சி அங்கிள் ஆண்டி எவ்வளோ ஒரி பண்ணுறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் கூட வீட்டுக்கு போயிருந்தேன் தெரியுமா, போய் பார்த்தேன், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு இந்த குழந்தை தூக்கிட்டு வரல ஆண்டிக்கு ஒரு கஷ்டமே சரி, நீ கூட்டிகிட்டு வர நம்ம வளர்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறா, அவன் வேம்பர் கிங்கோட குழந்தைடா, அவனுக்கு எதாவது ஆபத்து வந்துடாதா, நம்ம இங்கே தான் சேஃப்டியாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படிதான் இல்லை அவங்க சும்மா சொல்கிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு பயமாக இருக்குது, என் ஜங்ஷன் எந்த மாதிரி பிறந்திருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, ஒருவே இல்லை அவனுக்கு எதுவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம முடிஞ்சுன்னு பார்க்குறாங்க. இங்கே பாரு அவனுக்கு எத்தனை பேர் தானே வைப்பா, ஜங்ஷன் ஜங்மின் எத்தனை பேர் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு ஜங்ஷன் சொல்கிறேன். ஜங்கா சொன்னால் குழந்தையாக இருக்காமா, என்னோட ஸ்டொமக்கில் பேபி இருக்கும்போது ஜங்மின் தான் பேர் வைக்கப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஜங்ஷன் பேர் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அது ஜங்காவோட பேர் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்காமா ஜங்ஷன்ன்ற பேர் நம்ம ஜங்காவோட பேர் விட்டு ஜங்மின்றது என் நேம் சேர்த்து வச்சா தான் ஜங்மின் வரும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஜங்மின் வச்சிருக்கேன், எனக்கு பிடிச்ச நேம் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறாங்க. பார்த்தியா உனக்கு 2 பேரா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க குட்டி போய் பார்க்குறாங்க. சொல்லி வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்மின் செல்லம் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்மின் பார்த்துட்டு இருக்கா. அம்மா சொல்கிற நோசை போட்டு ரப் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிம் கேட்குறேன். செல்லம் உனக்கு இங்கே இருக்க கஷ்டமாக இருக்கா கேட்குறாங்க. எதுக்கு பேபி கேட்குறது இல்லை, ஃபாரஸ்ட்லேயே அம்மா வச்சிருக்கேன், உன்னை வெளியில் வரைக்கும் கூட்டிகிட்டு போகல, வெளில எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் நீ காட்டுக்குள்ள தானே இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் சொல்கிறேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்களே நடை வருவாங்க வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாட்டா செல்வம் நடை வருவாங்க வந்து கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு தான் போகிறாங்க ஒன்று என்னையும், அது வரைக்கும் நம்ம கருப்பமா சொல்லிட்டாங்க இருப்போம் சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்க. இப்போ நினச்சிட்டு பார்க்க வேண்டா, நீ தான் அப்படி இருக்கனாக்கா அவனும் என்ன மாதிரி மாத்துற சொல்கிறாங்க. நான் அப்படி மாற்றாட எனக்கு நம்பிக்கை இருக்கா ஓகேவா, கண்டிப்பாக வந்துட்டு என் ஜம்க்கு வருவாங்க, வந்துட்டு என்ன என் குழந்தைய கூட்டிகிட்டு தான் போக போகிறாங்க ஓகேவா, அந்த நாளுக்காக நாங்கள் 2 பேரும் காத்துட்ருக்கோம் அப்படியா சரியா சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. பேபி கிட்ட கரெக்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. அம்மாவுக்கு ஏதாவது புள்ளடா அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறது ஏன் பையன் எப்படி இருப்பான், ஜிம் தான் என்ன மாதிரி தான் இருப்பான் சரி. ஜிம் தான் அந்த பேபியை வந்து தூக்கி மடிக்க உட்கார வச்சுக்கிறாங்க. பேபிக்கு விட்டு ஜிம் பார்த்து கேட்க ஏமாம்மா டாடா அப்படி இருப்பாரு அப்படி ஜிம் பேபி கேட்டுருக்கு. இப்போ நம்ம
நம்ம என்ன பார்க்குறாங்க அதை கேட்கவே தேவையில்லை, நீ போயிட்டு மிரரை போய் பாரு சொல்கிறாங்க. மிரரை போய் பார்க்கணுமா, எங்கே இருக்குது மிரர் சொல்லி பேபி கேட்குது. இப்போ ஜிம்மி பார்க்குறேன், டே எங்கடா இருக்குது மிரர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறாங்க, பாஸ் தூக்கிட்டு பேபி தூக்கிட்டு போகிறாங்க. எங்கடா தூக்கிட்டு போகிற சொல்லிட்டாங்க. தூக்கிட்டு பண்ண பார்த்தாக்கா அங்கே ஒரு ஃபால்ஸ் போயிட்டு இருக்கு டாக்டர். அதெல்லாம் ஃபால்ஸ் வந்து கொட்டிட்டு இருக்கு, தண்ணி அழகாக போயிட்டு இருக்கு. அங்கே தண்ணியில் போய் காமிக்கிறாங்க காரை சொல்லிட்டாங்க. பார்த்தா அந்த வாட்டரில் இருக்க ஃபேஸ் அவ்வளோ கிளியர் அழகாக தெரியுது. இது நான் சொல்லிட்டாங்க. ஆமாம் உன்னை எப்படி நீ எப்படி இருக்கோ அப்படியே உங்கள் அப்பா இருப்பாங்க சரியா அப்படி சொல்லிட்டு எம்ஜின்னு சொல்கிறாங்க. அப்படியே என்ன மாதிரியே இருப்பாங்க எங்கள் அக்கா சரி பேபி சொல்லிட்டு. ஆமாம் உன் டேடா அப்படியே ஒன்று மாதிரி தான் இருப்பாங்க சரி. என்ன அவங்க பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்ட்டாக பெரிய பையனா அப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க ஓகேவா. நீ குழந்தை இருக்கா அப்படி இருக்கா, நீ வளர்ந்தா நீ இப்படி தான் இருப்பா சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறது அப்படியா சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. அப்போ என் மம்மா மாதிரி இல்லையா நான் சொல்லிட்டாங்க. அவங்க மம்மா மாதிரி இல்லை சரியா, நீ டேடா மாதிரி தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு எம்ஜி சொல்கிறாங்க. எம்ஜினா சொல்கிறாங்க. எம்ஜி பார்க்குறாங்க சொல்லு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான் போகிற அப்படி சொல்லிட்டு எம்ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீ சொல்ல என் அப்பாவை பற்றி சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க. அதுவும் அம்மாட்ட பர்மிஷன் வாங்க சொல்ல முடியும் சொல்கிறாங்க. வா போய் கேட்போம் சொல்லிட்டு பேபி கூப்பிட்றான். இருடா அவங்க திட்டு போகிறாங்க சொல்கிறாங்கப்பா நான் கேட்குறேன் சொல்லிட்டு. இப்போ பேபி தான் வருது. அம்மா சொல்கிறாங்க என்னம்மா ஜிம்னு கேட்குறாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே ஜிம்மில் ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ நம்ம எம்ஜி என்ன பார்க்குறாங்க. நீ ஜிம்மில் ஸ்டொமக்கில் இருக்கும்போது பிளட்டாக குடிச்சிட்டு இருந்த, பிறந்ததுக்கப்புறம் நீ பிளட் தான் குடிக்க நான் நினச்சேன். பார்த்தா இது ஃப்ரூட்ஸாக வச்சுட்டு சாப்பிட்ருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம எம்ஜி என்ன பார்த்துருக்காங்க. எனக்கு அந்த பேபி ஜிம்மில் ஸ்டொமக்கில் இருந்த வரைக்கும் நல்லா பிளட்டாக குடிச்சிருக்கோம். அது ஜிம்முக்கு பிளட்டும் தெரியாது, அப்போ தான் குடிச்சிருப்பாரு. பீட்ரூட் ஜூஸ் தான் குடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தாக்கா எல்லாமே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸாக தான் சாப்பிடுது பேபி. இப்போ நம்ம பேபி கேட்குது ஜிம்மிட்ட. அம்மா எனக்கு டாடாவை பற்றி உங்களை பற்றி சொல்லுங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாறி போட்டு பேச ஏண்டாமா கேட்குறா ஜிம்மி கேட்குறாங்க. நீ சொல்லம்மா இதுக்கு ஒன்று கேட்கல அப்படின்னு என்ன சொன்னா உனக்கு வந்துட்டு விவரம் பார்த்தாது நீ சின்ன பையன் தான் நீ சொன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லுங்க இப்போ சொல்லேன் இப்போதான் எனக்கு விவரம் தெரியல நீ சொல்கிறியா பேபி கேட்குது. ஜிம்மிக்கு என்ன சொல்ல தெரியல அதெல்லாம் தங்கம் சொல்கிறாங்க. செல்லம்மா இல்லை சொல்ல என்கிட்ட சொல்ல உன்னோட டாடாவோட லவ் ஸ்டோரி சொல்லு நான் எப்படி போனேன் சொல்லிட்டு பேபி கேட்குது. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. உன் அப்பாட்ட கிட்ட கரெக்டாக சொல்லுவார் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்க என்னடா பேசுகிற சொல்கிறாங்க. இல்லைடா அவங்க அப்பா தான் சொல்லுவார் சொல்கிறாங்க. மம்மா லவ் டாடா டாடா லவ் மம்மா ஐம் லாலா சொல்லிட்டு நம்ம எம்ஜி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறோம். டே அது சும்மா சொல்கிறது ஆசை ஜிம்மி தான். இப்போ நம்ம எம்ஜிட்ட சொல்கிறாங்க என்ன பார்க்குறாங்க அதானே உண்மை சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படி தானே பிறக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறதே ரெண்டு பேரும் ஷேம்லெஸ் வாய்ஸாக மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கல்லெடுத்து அடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. ஜிம்மி ஏன்டா நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்க என்னன்னா உங்கள் ஃபாரஸ்ட்லேயே இருந்து சொல்கிறாங்க. அப்படியே இதில் ஓகேவா உனக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். அங்கிள் ஆண்டி குடிச்சிருக்காங்க ஓகேவா உன்னை பார்த்துக்க சொல்லி. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க நீ கூட்டிட்டு வா பேபி நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் அவங்களுக்கு கோவப்பட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க சரியா அப்படி சொல்லிட்டு சொல்லி என்ன சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இல்லைடா நான் என் ஜங்கா வரைக்கும் இந்த ஜங்கா வர வரைக்கும் இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் நான் ஜங்கா மீட் பண்ணேன், இங்கே தான் நான் லவ் பண்ணேன், இங்கே தான் இங்கே பாரு என் ஜங்ஷன் வருவானா, இங்கே தான் என் ஜங்ஷன் பிறந்திருக்கான், என் ஜங்கா எங்கே தான் விட்டு போயிருக்காங்க, கண்டிப்பாக ரிட்டன் வருவாங்க, அது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குற அம்மா வெயிட்லாம் பண்ணலாம் நீ சொல்ல சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் ஜிம்மி கேட்குறாங்க. ஸ்டோரி சொல்ல சொல்கிறாங்க. ஸ்டோரியா ஆமாம் உன்னோட டாடா லவ் ஸ்டோரி சொல்லலாம் கேட்குறான் பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அவ்வளோ தானே நானும் உனக்கு இது வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். எனக்கு நீ ரொம்ப குட்டி பையனா விவரம் தெரியாது சொல்லிட்டு இப்போ நான் சொல்லணும் புரிய நம்புறேன் நான் சொல்கிறேன் ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. சொல்லு பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்மி உட்காந்து ஜிம்மி உட்காரச்சுக்கிறாங்க. இப்போ நீ ஃப்ரூட் சாப்பிட்டே நான் சொல்கிறது கேட்பியான் சரியா சொல்கிறாங்க. சரி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் அப்படியே ஒரு விஷுவலாக வேற ஒரு வேர்ல்டு இருந்து ஒருத்தவங்க பார்த்துருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டா அப்போ அவன் கொஞ்சம் கூட மனசு மாறவே மாட்டானா அவன் போக மாட்டானா சொல்கிறாங்க. என்ன எனக்கு அவன் வீட்டுக்கு போகவே மாட்டானா அவங்க அப்பா அம்மாவை தான் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே அப்போ போக வேண்டியது அதை காட்டு விட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் பண்ணிடா அவனை சுற்றி ஸ்பெல்லு போட்டுருக்கோண்டா சொல்கிறாங்க. மற்றவங்களால போக முடியும் காட்டு விட்டு அவனால் போக முடியாது சரியா சொல்கிறாங்க. இல்லை அவன் போக நினச்சா சொல்கிறாங்க போக நினச்சா அனுப்புவோம் சரியா ஆனால் குழந்தைகளும் விட போட்டு சேஃப் இல்லை சரியா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கு வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ஜங்கு கண் திறந்து அவன் வந்துட்டு ஜிம்மி கூட அவன் இருக்கணுமா வேணாமா ஜிம்மி அந்த வேம்பர் வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு வருவானா இல்லையா சொல்லிட்டு எல்லா முடிவும் அவன் தான் எடுக்கணும் சரியா சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஜிம்மி அந்த காட்டுக்குள்ள தான் நல்லது சரியா சொல்கிறாங்க. டே பாவண்டா அவன் அந்த வெளியில் வந்து தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காண்டா சொல்கிறாங்க. ஒரு பர்சனை லவ் பண்ணானா இந்தளவுக்கு பிளைண்ட் லவ் பண்ணுறதா என்ன அது ஒரு ஹியூமன் ஒரு வேம்பையர் லவ் பண்ணி ஒரு பேபி பெற்றுக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு எந்த மாதிரி கஷ்டப்படுறான் பார்த்தியாம சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிற ஓகேவா சின்ன அது இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம ஹேங் நினச்சிட்டா ஓகேவா. இப்போ நம்ம சின்ன சொல்லும்போது அஞ்சு பார்க்குறாங்க பாரு அவங்க ஃபேட் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க அவங்க ஃபேட்டே இல்லையே சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு நம்பிச்சு திரும்பி பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க பாருங்க எங்கள் உண்மையை சொல்கிறாங்க ஓகேவா. அவங்க ஃபேட் இருந்தா அவங்க ஏன் பெரிய போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க சரி ஓகே அவங்க ஃபேட் இல்லாத ஏன் அவங்க மீட் பண்ணாங்க சொல்கிறாங்க. அது அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க. அங்கே பாரு அவங்க விதி வந்துட்டு அவங்க விதிப்படி ஒன்றும் சேர முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்துட்டு விதியவே மாற்றி எழுதுவாங்க சரியா சொல்கிறேன். அவங்க காதல் வந்து விதியவே மாற்றி எழுதுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயஹோப் சொல்கிறாங்க. காய் பார்க்குற ஹோப்பி சொல்கிறாங்க பாரு அவனுக்கு புரியாது சரியா
சரியா? நீ நினைக்கிற எல்லாரும் ஃபேட் கூட தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஃபேட் இருக்குது, எல்லா ஜாதகம் பத்திரமா மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, ஏன் அவங்க பிரிஞ்சுறாங்க சடனாக டிவோர்ஸ் ஆகிட்டே சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் 10 பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் அமைதியாக இருக்காங்க. பாரு காய் ஃபேட்டுன்றதுலாம் ஒரு விஷயமே சரியாக சொல்கிறாங்க. ட்ரூ லவ் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்துட்டு ஃபேட் இருக்கும் சரியா சொல்கிறீங்க. காம ஃபேட் அங்கே உருவாகும் சரியா? ஒரு ஃபேட்டை தப்பாக எழுதினா கூட அந்த லவ் அதை மாற்றி எழுதும் அப்படி சொல்லிட்டு நம்ம கரெக்டாக எழுதும் அப்படி சொல்லிட்டு ஜெவப் சொல்கிறாங்க. காய் ஸ்டன் ஆகிறாங்க. ஹோப்பி உனக்கு எப்படி தெரியுமா சொல்கிறாங்க. அப்படா லூஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவ் போயிடுறாங்க. ஜெவ் பண்ணி இருக்காங்க. அவர் பார்க்க பாவமாக இருக்குது ஜிம்மில் அந்த பேபி பார்க்கறதுக்கு. அவனை பாருண்டா அவன் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வேம்பர் கிங் கூட அடுத்த வாரிசு அவன். இந்த வேம்பர் கிங் கூட நெக்ஸ்ட் வாரிசு அவன் தான், நெக்ஸ்ட் கிங்கடா அவன், பிரின்ஸ் ஆவான் சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் டே சுகா எல்லாம் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை பார்க்கறதுக்கு. எனக்கு ஆசையாக இருக்குது. அவன் குழந்தை இருக்குன்னு பார்த்துக்கிறா. அவன் பிறந்தப்பறம் அவன் பார்த்துட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய பார்க்கவே எனக்கு ஆசை கிடப்பு தூக்கணும் கொஞ்சம் ஆசை இருக்குது. இப்போ பார்த்தா இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறேன் எனக்கே ஆசையாக இருக்குது. எனக்கு அந்த பையனை பார்க்குறப்போ நம்ம ஜவுங்க பார்க்குற மாதிரி இருக்கு பாரு. அப்படியே குட்டி வச்சு ஜவுங்க தானே நான் சொல்கிறாங்க. ஆமாண்டா அந்த ஹேர் கட்டு அந்த பையனை அப்புறம் அப்படியே இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க. எனக்கு இவனை பார்க்குறப்போ அப்படி கூட்டிகிட்டு வந்து இந்த ஸ்டேஜில் அங்கே அந்த கிங்குக்கான சேர் இருக்குல்ல, ஆமாம் அதில் உட்கார வைக்கணும்னு தோணுது. நீ தான் அந்த வேம்பர் கிங்கோட நெக்ஸ்ட்டு பிரின்ஸு நெக்ஸ்ட்டு கிங் நீ தான் சொல்லணும்னு தோணுது சொல்கிறாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பர்சன் அப்படியே நகல் மிதந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா அப்படியே இந்த காற்றுல ஆகாயத்தை அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க. அப்படி இவ்வளோக்கா தூங்கிட்டு இருக்க அந்த ஒரு இதில் தான் இப்போ இவங்களா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துக்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஃபுல் பிளாக் ட்ரெஸ் தான். பார்க்க அவ்வளோ ஹாட் அவ்வளோ அழகான ஒரு பர்சன். அப்படியே ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகாயத்தை பறந்துட்டுருக்காங்க. இப்போ பறக்கிறதுனா அப்படி தூக்கத்திலே வந்துருப்பாங்க. அதை மறந்துட்டுருப்பாங்க. இப்போ அதை பார்க்குறாங்க. பார்த்தியா நம்ம ஜங்க்கு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஆமாம் 4 வருஷம் ஆகுது அவனுக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஹியூமன் வேர்ல்டில் கால்குலேட் பண்ணாத ஓகேவா, நம்ம வேர்ல்டில் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. 400 வருஷம் ஆகுது சொல்கிறாங்க. ஹியூமன் வேர்ல்டில் 4 வருஷம் அப்படின்னாக்க இங்கே 400 வருஷம் ஓகேவா. அது வேம்பயர் வேர்ல்டு. இது வேம்பயர் வேர்ல்டு 400 வருஷமாக கால்குலேட் ஆகும். அங்கே 1 வருஷன்றது இங்கே 100 வருஷம்டா ஓகேவா. அது மாதிரி இங்கே 400 வருஷம் ஆகுது. நம்ம ஜேகே வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்குறதுன்றது அவரை தூங்கல, அவருக்கு கொடுத்த தண்டனை அப்படி. அவர் இப்படினாக்க அந்த உலகத்தை அந்த சுயநினைவே இழந்திருக்காரு. இப்போது எனக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படி. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. உண்மையாக இவனை மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை சொல்கிறேன். எனக்கு இவ்வளோ மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. ஒருத்தர் லவ் பண்ணுற ரீசனுக்காக அவனுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போகலான்னு சொல்லிட்டு இவனை தான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரை விடவும் இவன் தான் பெரியவன். ஆனால் மனசு வந்து மனசு வந்து குழந்தை மாதிரி எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். பேர் புகழ் பதவி சொல்லிட்டு எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். எல்லாருக்கும் நல்லா செய்ய நினைப்பான். ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறான் பற்றியா சொல்கிறாங்க. ஆனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்கள் இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் அவன் அந்த பூமனோட போனப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தா சொல்கிறாங்க. அங்கே போய் தான் அவன் கஷ்டத்துக்கு கற்றுக்கிட்டான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேகே மேலே பாசத்தில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ மறந்துட்டியா ஜேகே இவ்வளோ ஹாப்பின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் ஜேகே முடிச்சு தான் வச்சுக்கேன். உன்னை என்ன நீ பேசிக்க உன்னை எங்கே அடிச்சிருக்கோன்னு சொல்ல சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. வாயில் அடிச்சிருப்பான், எனக்கும் தலையில் அடிச்சிருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவாப் சொல்கிறாங்க. ஆமாம் பேபி கரெக்டு தான் பேபி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அவன் ஜிம் மேலே தன்னை வீடியோ வச்சிருக்கான் தெரியுமா. அவங்களோட அவங்களோட ஃபேட் வேறு ஒன்றா லவ் இருக்கலாம். ஆனால் அவங்க லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி ஒரு லவ் நான் பார்த்துடா இது வரைக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவாப் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன் பேபி நீ ஏன் கூட லவ் ஃபீல் பண்ணலையா சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்லிட்டாங்க. திரும்பி தான் சுகா யாரோட கம்பேர் பண்ணுறா சொல்கிறாங்க. எல்லார் லவ்வுமே புனிதமானதாக சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எப்போ சொல்லக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. பாரு ஜிம்மின் ஜங்கோட லவ் வந்துட்டு அது உலகத்தையும் வந்து எப்படி சொல்கிறது இந்த வேர்ல்ட்லேயே வந்துட்டு அப்படி ஒரு லவ் இருக்க முடியாது சரியா சொல்லிட்டு. ஆமாம் இந்த எந்த ஒரு உலகத்துலையுமே அந்த மாதிரி ஒரு லவ் இருக்காது ஓகேவா சொல்ல. ஹியூமன் வேர்ல்டாக இருக்கட்டும், வேம்பயர் வேர்ல்டாக இருக்கட்டும், இல்லை வால்ஃப் எங்கே வேர்ல்டு ஓகேவா எந்த ஒரு வேர்ல்டுலையுமே இவங்க மாதிரி லவ் இருக்கவும் முடியாது அப்படி சொல்லிட்டு. இவன் ஏலியன் வேர்ல்டில் கூட அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே காஸ்ட் அண்ணா பார்க்குறாங்க. நீ இந்த அளவுக்கு பேசுவா சுகா சொல்கிறாங்க. அதை லவ் பற்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் ஏன் பேச மாட்டாங்க சுகா அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் இல்லைடா டே இந்த அளவுக்கு வந்து பேச அவன் பார்த்துட்டு சொல்கிறாங்க. அவன் பேசுவான் சரி கிளம்பி தெரியும் சரியா சொல்கிறாங்க. அவன் அதிகம் பேச மாட்டான் விருப்பப்படுவான். அதனால் அது பேச விரும்ப மாட்டான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாரு சுகா பார்க்குறாங்க. பாரு ஜேகே அளவுக்கு ஜிம் ஒரு பாசம் லவ் பண்ண முடியாது. ஜிம் அளவுக்கு ஜேகே ஒரு பாசம் லவ் பண்ண முடியாது ஓகேவா. பெஸ்ட் பார் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க அவங்க லவ் யாராலையும் பிரிக்க முடியாது சொல்லிட்டாங்க. அவங்க எவ்வளோ பேர் எத்தனை பேராலும் பிரித்து வைக்கலாம். ஆனால் அவங்க 2 பேர் மேக்னெட் மாதிரி ஓகேவா. எந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தாங்கில் அவங்க பிரித்து வச்சாலும் அவங்க ஆட்டோமேட்டிக் கொண்டு சேர்ந்துருவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்க பிரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கலாம், கொஞ்ச நாள் அவங்க கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கலாம் சரியா. சில இடங்கள் அவங்க ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் அவங்க ஒன்றும் சொல்லுவாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. அதை சொல்கிறாங்க. நீ பார்த்தல ஜேகே எந்த அளவுக்கு ஹாப்பியாக தான் சொல்லிட்டு அவன் அந்த அளவுக்கு ஹாப்பியாக பார்த்தது இல்லை. சேம் டைம் அவன் வந்து உடஞ்சி போனான் பார்த்தியா. அவன் ஒவ்வொரு டைமும் ஜிம்மின் மயங்கிறப்பவும் சரி ஜிம் கஷ்டப்படும் சரி இப்போ அவன் உடஞ்சி போவான். எனக்கு அவனுக்கு அந்தளவுக்கு அவன் மேலே காதல்றா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்கணும் கரெக்டு. நான் கூட நினச்சி பார்க்கல. நான் நினச்சேன் ஒரு வேளை ஜேகே வந்துட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு. ஒரு பேபி பிறந்தாக்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒன்று இங்கே இருப்பான் அங்கே இருப்பான்னு சொல்லிட்டு தன்னோட உயிரே கொடுத்து அவன் ஜிம்மில் சர்வ் பண்ணியிருக்காண்டா சொல்லிட்டாங்க. ஜிம்மின் அவன் இறந்தே போயிட்டான் தெரியுமா. அவன் இறந்து போன உயிரை பாதிலும் திருப்பி கொண்டு வந்திருக்காண்டா சொல்லிட்டாங்க.
பண்ணியிருக்காம அவனுக்கு போக வேண்டிய அவனை திருப்பி கூட்டிட்டு வந்திருக்காண்டா. அந்த ஹியூமன் வேர்ல்டு கிட்ட நம்ம உயிரை திருப்பி கூட்டிட்டு வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்றாங்க. அவனோட உயிரை கொடுத்து அவன் உயிரை அவனோட ஹாஃப் சோலை கொடுத்துருக்கான், கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் உயிரோட இருக்கணும் தன்னோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த மாதிரி யார் எத்தனை பேர் படுவாங்க நீ சொல்லு நீ பண்ணுவியா சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. காய் பார்க்கணும் நான் பண்ணுவேனே சொல்றாங்க. சொல்றது ஈஸி, பண்றது கஷ்டம். நீ பார்த்தல ஜேகே எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ காய் நினைச்சு பாக்குறாங்க. அவருக்கு அப்படி ஒரு பயம் வந்துட்டு ஜேகே பண்ணதை நினைச்சு பார்த்துட்டு ஐயோ சொல்றாங்க. அவன் புரியுதில்ல அவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க புரியுதுல சொல்றாங்க. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ஜிம்மு உயிரோட வச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜிம்மன் இருக்கான் தெரியுமா. அவனுக்கு குறைஞ்சவனே கிடையாது. ஒரு ஹியூமனா பிறந்து அது பியூர் ஹியூமனா வளர்ந்து எந்த ஒரு எப்படினாக்கா அந்த வேம்பர் இதை பற்றி கேள்விப்படாம ஒரு பர்சன் மேலே ஃபாலோ ஆகிட்டு அவங்க வேப்பன்னு தெரிஞ்சு கூட நம்ம கூட இருப்பேன். அவனோட பேபி அவனை ஹோல்டு பண்ண முடியாத சுச்சுவேஷனை கூட நான் ஹோல்டு பண்ணுமா. இது உன்னோட லவ்வோட மீனிங்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அத்தனை பெயின் அத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ துடிச்சிருப்பான். அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறது கூட ரொம்ப இவன் அவங்க உயிரியை கூட அவன்கிட்ட போயிடுச்சு. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வேலை கொண்டு வந்திருக்கான். அப்போ அவங்க எவ்வளோ லக்கியான பேராக இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க கரெக்டு தான். ஆனால் இப்போ ஜேகேட்டுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் தான் ஓகேவா, கண்டிப்பாக அவங்க தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் வாய்ஸ் ஓப்பன் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அது அவன்கிட்ட தான் தெரியும் சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஹியூமன் வேர்ல்டில் பார்க்குறாண்டா நம்ம ஜிமின் பேபிக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிடுறாங்க. அம்மா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சொல்கிறாங்க. சரி அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க. ஸ்டோரி சொல்லு நீ ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தியா ஃபுட்டை மட்டும் ஃபிட் பண்ணி விட்டுட்டேன் சொல்லிட்டு பேபி கேட்குது. ஜிமின் பார்க்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டியா கண்டுபிடிச்சிட்டேன் பாரு, நீ எல்லாத்தையும் பேசிட்டு ஃபிட் பண்ணி விட்டுட்டேன் சொல்லிட்டு பேபி சொல்லுது. சரி ஓகே சார் நீ சாப்பிட்டல சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அந்த குழந்தையோட டம்மில் வச்சு ஹேண்ட் வச்சு ரப் பண்ணுறாங்க. அச்சும் சொல்கிறது க்யூட்டாக ஷையாகுது. என்ன ஜிமின் கேட்குறாங்க. மம்மா எனக்கு ஸ்டமக்கில் கழிச்சு கூச்சமாக இருக்குது சொல்லிட்டு இங்கே ஜிமின் தான் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அச்சோ மம்மா அது பேபி தான் அது கூட ஜிம் கூட ரொம்ப ஹக் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறீங்க செல்லமே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உன் டேடா வந்து பார்க்குறப்போ என்ன சொல்ல போகிறாரோ தெரியுமா ஒன்று அவர் மாதிரியே இருக்கடா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே அப்படியே பார்க்குது. மம்மா நீ சொல்லுமா டேடா பற்றி நீ எப்போ தான் சொல்கிறேன் நான் டாடாமா இருக்கேன்னு சொல்கிற தெரியுமா. ஆமாம் எனக்கு டவுட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நான் அழகாக இருக்கேன்னு டாடா அழகாக இருப்பாரா பேபி கேட்குது. இப்போ எவனிச்சு ரெண்டு பார்க்குறாங்க. ஐயோ இதை இதுக்கெல்லாம் பாசிட்டிவ் ஆகுதா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இதுல என்ன சந்தேகம், என் ஹஸ்பண்ட் தான் அழகா சொல்றாங்க. அப்ப நானே பேபி சொல்லிட்டு இருக்கேன் நீ ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கல. அதாவது நீ அவருக்கு அதாவது அவரோட லவோட மீனிங் இல்லை, நீ அவரை மாதிரி பார்த்துக்கலாம் அழகா இருக்க பேச்சுன்னு சொல்றாங்க. பேபாக்கு நம்ம நீ ரொம்ப மோசம் தெரியுமா, எல்லாரும் குழந்தைங்க அழகா இருக்கான்னு சொல்றாங்க. இல்ல உன் அப்பா தான் ஃபர்ஸ்ட் குழந்தை ஜிம்மு சொல்றாங்க. என் பேபாக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் வரைக்கும் போகும்மா நீ சொல்லுமாம்மா நான் தான் அழகுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன நீ அழகா இருக்கன்னு சொல்லுமா. ஆமா நீ சொல்லு ஓகேவா, நீ தான் ஜான்சன் ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றாங்க. ஜிம்மு பார்க்க சரி ஓகே நீ ரொம்ப அழகா இருக்க ஜிம்மு சொல்றாங்க. இல்ல உண்மையா சொல்றேன் தங்க நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்குடா. அவனை பாக்குறப்ப ஒவ்வொரு செகண்ட் உன் அப்பா பாக்குற மாதிரி தெரியுமா. எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கா செல்லமே ஜிம்மு தான் பேபியோட ஃபேஸை கட் பண்ணிட்டு டீப்பா ஃபோர் கிஸ் பண்றாங்க. லவ் யூ ஜிம்மு சொல்றாங்க. பேபி பார்த்து லவ் யூ மம்மா என் டாடா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா பேபி சொல்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியுமா உன் டாடா இவ்வளோ நல்லவன்னு சொல்றாங்க. நீ சொன்னதுன்னு தெரியும் ஜிம்மு பேபி சொல்லிட்டு இருக்க நான் சொல்லவா சொல்லிட்டாங்க. நீ சொல்ல பார்ப்போம் சரி பேபி கேட்குது. இப்போ நம்ம ஜிமின் பேபி அப்படியே லேப்டாப் குறைச்சிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது சொல்கிறாங்க 5 years பிஃபோர் போகலாம் சொல்கிறாங்க. எங்கே போகிறோம் பேபி கேட்குது. ஸ்டோரிக்குள்ளே போகிறோம் சொல்கிறாங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம் சரி பேபி சொல்லிட்டு இருக்கு. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமா 5 years பிஃபோர்டா இங்கே ஒரு ஃபாரஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. டே இங்கே தானே மேரேஜ் பண்ண போகிறோமா சொல்கிறாங்க. ஆமா சொல்கிறாங்க. டே யோசிச்சுடா எல்லாத்தையும் செட் வந்துருக்காடா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் செட் வந்துருக்காண்டா போட ஆப்போசிட் போயிட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக க்ரீனரியா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வா ரொம்ப அழகாக இருக்கே சொல்கிறாங்க. ஆமாம்ல ஆமாம் அப்படி சொல்லிட்டு அந்த 3 பேருமே ஒரு 3 பேர் இருக்காங்க. டாக்டர் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சடனாக அங்கே ஒரு சத்தம் ஒரு எலிஃபண்ட் சத்தம் தான் கேட்குது. ஒரு மாதிரி அது கத்தும்ல அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே 3 பேர் தொப்புனு கீழே வந்துடுறாங்க. அது காட்டுக்குள்ள அவங்க நடந்து வந்து அந்த பாதிரி டக்கு விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு அப்படியே அவங்களுக்கு ஷுகர் ஆயிடுச்சுக்கு. ஏண்டா இப்போ நம்ம கேட்டது எலிஃபண்ட் சத்தம் தானடா சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. அது என்னடா பண்ணுவோம் சொல்கிறாங்க. டே அது இருக்கிற இடம் தாண்டா இது நம்ம தானே அங்கே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. என்ன அதுக்கு நம்ம தானே அன்வான்டாக வந்திருக்கோம் சரியா சொல்கிறாங்க. அன்வான்டாக வந்திருக்கோமா சொல்கிறாங்க. ஆமாம் பின்ன அதுங்களோட வீடு தான் இது நம்ம தான் அரேஞ்ச் பண்ணி வந்திருக்கோம் சொல்கிறாங்க. டே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னாரே சொல்கிறாங்க. டே அவர் என்ன சொன்னார் இந்த சைடில் போனாக்கா வருமா சரி இந்த இடத்துலாம் எலிஃபண்ட் இருக்கும் எலிஃபண்ட்டு அப்புறம் டைகர்லாம் இருக்குமா ஓகேவா இந்த சைடில் போனால் தான் பேர்ட்ஸ் அதையும் பார்க்க முடியும் நம்ம இந்த பக்கம் போனால் சொல்கிறாங்க. அம்மாடி அது சத்தத்தை கேட்டதுக்கே நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு. அது ஒரு நம்ம நேரில் பார்த்து என்ன பண்ணோம் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. அதை இமேஜின் கூட பண்ண முடியாது ஓகேவா நீ வா அப்படி சொல்கிறாங்க. காமா அதை நேரில் பார்க்குறப்ப நம்ம இமேஜின் கூட பண்ணக்கூடாது வா அப்படி சொல்லிட்டு 3 பேர் எழுதிக்கிறாங்க. இந்த அளவுக்கு பயந்து எப்படிடா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இன்னும் ஒன்றின் ஜிமின் டாக்டர் 3 பேரும் ஒரு ஆராய்ச்சிக்காக தான் இருக்காங்க போல அப்படி சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. நம்மளுக்கு இந்த பறவைகளை பற்றியா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. டே நம்ம படிக்கிறது அப்படிடா சரியா சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு
அப்படியே 3 பேர் நடந்துட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க அங்கே பார்த்தா நிறைய பேர்ட்ஸ் சத்தம். ஜிம் பார்க்குறாங்க டி யோசிச்சா கேமராடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இப்போ யோசிச்சு கேமரா எடுத்துறாங்க. இப்போ ஜிம் அழகாக கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாரு, ஜஸ்ட் கேப்சர் பண்ணக்கூடாது ஓகேவா, அதை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி எழுதணும் ஓகேவா சொல்கிறாங்க. கரெக்டாக தான் எவ்வளோ டேஸ் ஆகும் சொல்கிறாங்க. ஐ திங்க் ஒரு 15 days ஆகும். 15 days ஆமாம், எல்லாத்த பற்றியும் எழுதணும் ஓகேவா, எல்லா மிருகங்களை பற்றி நம்ம பறவைகள் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நம்ம பறவைகளை பற்றி மட்டும் எழுதினா போதும் ஓகேவா, மிருகங்களை பற்றி எழுத தேவையில்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கரெக்டாக ப்ரொஃபஸர் நான் கேட்டேன், அவர்கிட்ட சொன்னார் ஓகேவா, பறவைகளை பற்றி மட்டும் நம்ம எழுதினா போதும் ஓகேவா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மாதிரி பிளட், அது எந்த மாதிரி வந்துட்டு டைப்ஸில் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் அது எவ்வளோ ஹைட்டுக்கு பறக்கும் எல்லாத்த பற்றியுமே அதில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜிம் எனக்கு 3 பேர் போகிறாங்க. போயிட்டு ஒரு பிளேஸ் ஸ்டாண்ட் ஆகிறாங்க. இங்கே தானே அதிகமாக அனிமல்ஸ் வரான்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இந்த இடத்துக்கு அனிமல்ஸ் வராது பகுதி ஓகேவா சொல்கிறாங்க. சரி அப்போ எங்கே டென்ட் போட்டுருமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு டென்ட்டையுமே போட்டிருக்காங்க. நமக்கு டென்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இப்படி போடுறாங்க 3 பேருக்கு பார்த்தா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஒரு பெரிய டென்ட் போடுறாங்க. அப்படியே டென்ட் ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறேன் ஃபயர்ஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. ஐயோ ஃபயர்லாம் வச்சா அனிமல்ஸ் பார்த்து பயப்படா சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேட்டேன் ஓகேவா, இந்த பக்கம் அனிமல்ஸ் வராது, அங்கே ஃபயர்ஸ் இருந்தால் சுத்தமாக அதை பார்த்து பயந்து போகிறேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டு இப்போ ஃபயர் ரெடி பண்ணுறதுக்காக அங்கே சின்ன சின்ன உடன் பீஸ்லாம் இருக்குது அந்த காட்டுக்குள்ளே. அங்கே போய்ட்டு வராங்க, எடுத்து வைக்கிறாங்க. இதில் வச்சுப்போமா சொல்லிட்டாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குற தண்ணி சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம எடுத்து தண்ணிலாம் டெய்லிலாம் பார்த்தது ஓகேவா, நம்ம இன்னைக்கு குடிச்சாலும் சரியாக போயிடும். அப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்குது, என்னடா சவுண்டு சொல்கிறாங்க. ஐ திங்க் அது வந்துட்டு சொல்கிறாங்க. அதே இது ஃபால்ஸ் சவுண்டா சொல்கிறாங்க. ஃபால்ஸ் சவுண்டு ஆமாம் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்ணி போய் பிடிச்சிட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மு கேட்குறாங்க. இப்போ ஒன்று பார்க்குறாங்க. போட சொல்கிறாங்க. இன்னும் வாடா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 3 பேரும் கேண்டது நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சவுண்ட் எதுவும் பக்கத்தில் கேட்டுருக்கும். ஆனால் போகிறாங்க போயிட்டு இருக்காங்க. எங்கே அந்த ஃபால்ஸு கண்ணுக்கே காணும். ஏடா கண்ணு கேட்டுன தூரம் வரைக்கும் அதை காணும் சொல்கிறாங்க. போவோம் வா அப்படி சொல்லிட்டு 3 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல பார்க்குறாங்க தண்ணி அப்படியே எப்படினாக்கா வந்துட்டு இருக்கு. அது எங்கேயோ கொட்டிக்கிட்டு இருக்கான கீழே வரதை பார்க்குறாங்க. எங்கே பாரு தண்ணி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் எங்கே இருக்குது சொல்கிறாங்க. பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனிச்சு எடுத்து குடிச்சு பார்க்குறாங்க. செம்ம டேஸ்ட்டு, ஏய் சூப்பராக இருக்குல்ல, அதனால இருக்கு ஆமாம் நல்லா பியூரிஃபை வாட்டர் மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம யோனிச்சு வேணும் ஜிம் முன்னாடி குடிச்சு பார்க்குறது நல்லா இருக்கே சொல்கிறாங்க. அப்போ போய் குடிச்சிட்டு வருமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு அது கொஞ்சம் எனக்கு மண்ணில் கலந்து போயிட்டுருக்கு, இது வேண்டாம் நம்ம போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபால்ஸில் பிடிக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 3 பேர் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க அது பக்கம் பாறை, அந்த பக்கம் ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறை கிராஸ் பண்ணி நான் போனால் தான் அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னடா இப்போ இந்த பாறை தாண்டினாலும் ஃபால்ஸுக்கு போக முடியும் போல சொல்கிறாங்க. ஃபால்ஸை பார்த்துட்டும் இப்போ பாறை தாண்டணுமே சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. யாராவது ஒருத்தம் கூட போமா, இல்லை போனால் 3 பேர் போவோம், இல்லைக்கா 3 பேரும் இங்கே இருப்போம் ஓகேவா, தனியாக போகணும் சேஃபில் சொல்கிறாங்க. கரெக்டு தான் போகுமா சொல்கிறாங்க. இப்போ 3 பேரும் அதை இப்போ ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணாங்க. பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது, ஜம்ப் பண்ணிடலாம் பயம் இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட சனிச்சு போய் மாட்டிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜிம் பார்க்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட மாட்டிக்கும் போடலாம் சொல்கிறாங்க. இல்லை பார்த்து ஜம்ப் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணுறாங்க. ஜம்ப் பண்ணி 2 பேரும் கூப்பிட்றாங்க. 2 பேருமே வாட்டர் கேனாக வச்சுருப்பாங்க. தூக்கி போகிறாங்க எண்ணுக்கிட்ட இன்னும் பிடிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறாங்க. இப்போ அப்பா ஜம்ப் ஆகிட்டாரு. இப்போ ஜிம் லாஸ்ட்டாக ஜம்ப் பண்ண போகிறாங்க. அவர் தெரியாமல் ஒரு கால் ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே கீழே விடுறாரு. அவங்க பெரிய உடன் வேர் ஒன்று போயிருக்கும். அந்த பாறைக்கு எடுக்கல ஒரு வேர் போயிருக்கும். ஜிம்மில் பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் யோசிச்சிருக்கு எனக்கு தெரியல. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஜிம் கீழே பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அது அவ்வளோ ஹைட் இருக்குது. கீழே பார்த்தாக்கா விழுந்தா கூட இருந்தாக்கா ஃபுல்லாக பாறையில் போய் தான் விழ முடியும். ஜிம் பார்க்குறேன் யோசிச்சுனா எனக்கு பயமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சிருக்கு என்ன பண்ண தெரியல. கையை கொடுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற 2 கை சேர்த்து பிடிச்சிருக்காரு அந்த வேரில். இப்போ ஏன்னா விழுந்து பயத்தில் எடுத்து பிடிச்சிட்டாரு. இப்போ ஒரு கையை கூட பயமாக இருக்குது. இல்லைடா இது பத்தாவது நினைக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக தூக்க முடியாதுடா சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதடா ஹோப் விட்டாது விடுறா சொல்கிறாங்க. ஹேண்டை கொடுக்குறாங்க. ஆனால் ஜிம்முக்கு பயமாக இருக்குது, அவ்வளோ நர்வஸாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு என்ன பார்க்கண்டே நாங்கள் மட்டும்தான்டா இருக்கோம், நம்ம வேறு யாராக இருக்காங்க இங்கே இருக்கா சொல்கிறாங்க. இல்லை யாராவது காட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கப்போ ஒரு பாசம் அனுப்புவாங்க நம்ம ஓகேவா சொல்கிறாங்க. எந்த நேரத்தில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். யோசிச்சு திட்டாங்க ஜிமினா. கையை கூட்டுறா சொல்கிறாங்க. இல்லைடா யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சுட்டு ஒரு மாதிரி இல்லை அப்படி சொல்கிறேன். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து காப்பாற்றுவாங்களோ, ஏன்னா அவங்களுக்கு தெரியல கண்டிப்பாக அங்கே உள்ள இப்படினாக்கா யாராவது மாட்டிக்கிட்டாங்க எப்படி சொல்லணும்னு தெரியும்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுமே சரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கையில் மொபைல் எடுத்து வரவே இல்லை. அப்படியே மொபைல் எடுத்துருந்தாலுமே இருந்தாக்கா டவர் கிடைக்காது. ஜிம்மில் கத்திக்கிட்டு இருக்குது. இப்போ யோசிச்சும் நம்ம இன்னுமே கத்துறாங்க. யாராவது இருக்கீங்களா ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. உங்கள் கையில் இருக்கான்னு பாரா சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி
ஜிமின்டா ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க கடவுள். எங்கள் பாரு எனக்கு எப்படி சின்ன வயசுல சாகணும்னு ஆசை இல்லை. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் போதும் ஓகேவா. ரொம்பலாம் நான் ஆசைப்படல. 50 இயர்ஸ் ஓகேவா. எனக்கு இப்போ 90 நடந்துட்டு இருக்கு ஓகேவா. எனக்கு கொஞ்சம் டேஸ் எனக்கு வாழ ஆசை இருக்கு ப்ளீஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ப்ரே பண்ணுறாங்க. எம்ஜி பார்க்க என்னடா பேசிட்டு இருக்கா அப்படி ஜிம்மில் எம்ஜி திட்டுறாங்க. பயமாக இருக்கா சார் பயத்தில் விளாடாத போச்சு ஓகேவா. பார்த்துக்கல கை கூட சொல்லி இல்லை வேண்டாம் கை கூட கண்டிப்பாக விட்டுருவேன் ஜிம் சொல்லி இருக்கேன். நான் விடுறது இல்லாமல் உங்களுக்கு சேர்த்து எடுத்து விட்டுருவேன் வேண்டாம் எனக்கு வேறு எதுனா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு கத்துறாங்க. எம்ஜிக்கு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்போ என்ன பார்க்குறாங்க ஒரு பெரிய வந்துட்டு ஒரு உடன் பெரிய ஒரு வேர் போயிட்டு இருக்கு. அதை பார்க்குறாங்க. அதை பார்த்தா ஒரு ரோப் மாதிரி தான் இருக்குது. அந்த வேர் பார்க்க ரோப் மாதிரி லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. உடனே இதை போட்டு அவனை எடுத்து தூக்கலாமா சொல்லிட்டு இப்போ அவர் போய் எடுக்க போயிருக்காரு. நினச்சி பார்க்குறேங்க என்ன பண்ணுறேன் என்னமோ சொல்கிறாங்க. நான் இதை பார்த்துக்க இதை பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஹெல்ப் பண்ண யாராவது வரவங்க தேடுறாங்க. சுற்றி பார்க்க யாராவது இருப்பாங்களா யாராவது வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு பக்கம் ஜிம்மிடா ப்ளீஸ் ஹெல்ப் மீ எப்படி சொல்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன் எப்படினாக்கா பறந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு நேராக பறக்குறாங்க. அந்த வாய்ஸ் கேட்டு அப்படியே கேட்குண்டா எப்படின்னு ஸ்லிப் ஆகிட்டாங்க. ஸ்லிப் ஆகி பார்க்குறாங்க. பார்த்தாங்க ஒரு பர்சன் அப்படியே அந்த பாறையோட இடுக்க தொங்கிட்டு இருக்காங்க. பார்க்க அவ்வளோ கியூட்டா அழகான்னு இருக்காங்க. ஒரு குட்டி பையனாக தெரியுறாங்க. அவங்க மேலேருந்து பார்க்குறதுக்கு அவங்க பார்க்குறாங்க. பார்த்து ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வாய்ஸ் கேட்டதும் அவங்க டக்குன்னு அப்படின்னாக்கா அப்போ கீழே கொஞ்சம் டவுன் ஆகுறாங்க. எப்படினாக்கா அவங்க பறந்து வந்துருப்பாங்க. பறந்தவங்க டக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. எப்படினாக்கா ஒரு நார்மல் அவங்க விங்ஸ் வச்சு பறந்துருப்பாங்க ஓகே. ஒரு விங்ஸோடு பறந்து வந்துட்டு அப்படியே கீழே வராங்க. கீழே வரும்போது நார்மல் ஹியூமன் மாதிரி வந்துட்டு அப்படியே தூக்குறாங்க. தூக்கி இந்த பக்கம் விட்டுறாங்க. ஒரு ஜஸ்ட் ஹேண்ட் அவுட் கூட விட்டுருப்பாங்க. இப்போ யோஞ்சின் அதை பார்த்துட்டு பயத்தில் ஒரு செகண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிறாரு. இப்போ யோஞ்சின் என்னவோ 2 பேரும் ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஜிம் பார்த்தா மயங்கிட்டார் அந்த பர்சன் தூக்குனதுமே. எனக்கு அவர் பயந்துருப்பாரு. சடனாக ஒரு பர்சன் வந்து சர்வ் பண்ணுவோம் அவர் மயங்கியே போயிட்டாரு. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க அங்கே பாரு நீ ஓகே வாங்க பாரு சொல்லிட்டு அப்படி செக்ஸை டேப் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சன் அப்படின்ட்டு ஐஸ் ஓப்பன் பார்க்குறீங்க. இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ யாரை சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்த்தாக்கா இப்போ எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க நம்ம யோசிச்சவங்க என்ன பார்க்குறாங்க காட்டுவாசி யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இவங்கள்ட்ட போய் அந்த பர்சன் பார்க்குறாங்க என்ன கேட்குறாங்க. இப்போ நீங்கள் காட்டுவாசி யார் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க நீங்கள் காட்டுவாசியா ரொம்ப நன்றி காட்டுவாசி. எனக்கு அவங்க தெரியல அந்த காட்டுவாசியாக இருக்கிறவங்களுக்கு மரத்தை ஏறுறது ஜம்ப் பண்ணுறது தாவுறது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைல்ல. அதனால் அவங்க இப்போ அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் அப்படி ஒரு பர்சனா கடவுள் மாதிரி காப்பாற்றுறீங்க ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்டு சர்வ் பண்ணதுக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சு என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க காட்டுவாசி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பார்க்க இப்படினாக்கா ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காங்க. ஆனால் பார்க்க ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க பக்கத்தில் சொல்லிட்டு ரொம்ப நன்றி நான் நினச்சி கூட பார்க்கல நான் உயிரிடத்துன்னு சொல்கிறாங்க. கடவுளுக்கு கேட்டுருக்கு நான் ப்ரேயர் பண்ணது அதான் என்ன சர்வ் பண்ணுறதுக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க நீங்கள் யார் எங்கே பண்ணுறீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க அதுவான்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வந்துருக்கோம் சொல்கிறாங்க. ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி கேட்குறாங்க. அது பறவைகளை பற்றி ஒரு ஆராய்ச்சி ஓகேவா இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதை பண்ண தான் வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வரும்போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுச்சு அங்கே வந்து அதுக்குள்ளே நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற அப்படி சேஃபில் ஓகே கவனமாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. சரி காட்டுவாசி நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாக்கா எங்கள் பத்திரமா கூட்டு போய் விட்டுற முடியுமா எங்கள் டென்ட்டு கிட்ட சொல்கிறாங்க. அது எங்கே இருக்க சொல்கிறாங்க. என்ன எப்படி சொல்லிட்டீங்க அந்த காட்டிலே பறந்து வளர்ந்தவங்க நீங்கள் உங்களுக்கு தெரியாதா என்ன சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம அவருக்கு பார்க்குறீங்க நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நாங்கள் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க வாங்க சொல்லிட்டு 3 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃபால்ஸில் தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அதை யோசிச்சு எடுத்துட்டாங்கக்கா எனக்கு பாறை வழுக்குதுரா சொல்கிறாங்க. வழுக்குது ஆமாம் சொல்கிறாங்க. என் கை பிடிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மி யோசிச்சு கை பிடிக்கிறாங்க. யோசிச்சு இன்னும் கை பிடிக்கிறாங்க. 3 பேரும் பிடிச்சி போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பக்கம் பார்த்தா இவர் எல்லா தண்ணி எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னாங்க வரேன் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சரி 3 பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க பிள்ளைங்க வந்துட்டு இருக்காங்க. ஃபைனில் அவங்களுக்கு 2 வராங்க. நீங்கள் பத்திரமா இருக்கீங்க நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் எங்கே போகிறேன் எங்கே தான் இருக்க போகிறேன் சொல்கிறாங்க. பேசாமல் நீங்கள் இங்கே இருக்கீங்களா சொல்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்கீங்க நீங்கள் வேணா எங்களுக்கு காட்டை சுற்றி காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா நாங்கள் மணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்த்துட்டு அவங்க மணிலாம் தேவைப்படுதுடா மணிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜி சொல்கிறாங்க. ஏட்டா நான் பாருங்கள் நீங்கள் மட்டும் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே எங்களுக்கு ஃபுட்டெலாம் குக் பண்ண வராது ஓகேவா. அங்கே எப்படி இருக்க போனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கொஞ்சம் ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருக்கும். ஆனால் எவ்வளோ டேஸ்க்கு இங்கே இருப்போம் எவ்வளோ டேஸ்க்கு எங்களுக்கு பார்க்க பிடிக்கும் தெரியல ஓகேவா. ஒருவேளை நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஏன்னா உங்களுக்கு அந்த காட்டில் இருக்கிற எல்லாமே தெரியுமே நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேவையான மணி நாங்கள் கொடுக்குறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு வேறு எதுவும் மொழி இருக்கா சொல்கிறாங்க. மொழியா ஆமாம் எனக்கு இப்போ நாங்கள் நார்மலாக கொரியன் பேசுவோம் நீங்கள் காட்டுவாசி இல்லை உங்களுக்கு எதாவது வேறு மொழிகள் இருக்கா கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சார் நல்லது அப்போ நம்ம ஈஸியாக பேசிக்கலாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இங்கே இருக்கீங்களா எங்களுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க. பாடி கார்டை சொல்லுவாங்க கேட்குறாங்க. இல்லை பாடி கார்டுனா என்ன தெரியுமா
காவலாளி சொல்கிறாங்க. காவலாளி ஆமாம், எங்களை பத்திரம் பார்த்துக்கிறவங்க, எங்களை பார்த்துக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. எவ்வளோ மணி கேட்டாலும் கொடுக்குறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறேன் என்ன பார்க்குறாங்க ஜிம்னா இது அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்பக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லைடா என்னடா பேச சொல்லிட்டேன், நம்ம ஆபத்து இருக்கும் தெரிஞ்சது காப்பாற்றினார்ல, அவர் போய் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லிட்டு தப்பு இல்லை ஜிம் சொல்கிறாங்க. எம்ஜி பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப நல்லவராக தெரியுது அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ எம்ஜி கிட்ட வரே பாரு நம்மளுக்கு காட்டு பற்றி எதுவும் தெரியாது சரியா, இந்த மாதிரி காட்டிலே பிறந்து வந்த ஒரு பையன் நம்ம கூட வச்சு வச்சுக்கேன், நமக்கு தானே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாண்டா நம்ம கூட வச்சுப்போம் ஓகேவா, அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது ஓகேவா. இவனை பார்த்தாக்க மிருகங்கள்ட்டே சண்டை போகிற மாதிரி தெரியுது சொல்கிறேன். சரியா சொல்கிறேன். எனக்கு ஆமாம் இவன் மிருகங்கள்ட்டே ஃபைட் பண்ணுவான் உங்களுக்கு ஓகேவா, அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணால் கூட அவன் பார்த்துப்பான் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு பார்க்க அப்படி இருக்கா அதான் சொல்கிறேன். எனக்கு ஹேண்டு ஃபுல்லாக டேட்டூ ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கே, இவன் எனக்கு அவரை பார்த்தா ஒரு மனுஷன் மாதிரி தெரிய சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க டே நீ பயப்படாத ஓகேவா, மோச்சி நீ பயப்படாத என்ன சொல்கிறேன்னாக்கா அவன் என்ன பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன் தாண்டி ஒரு மாதிரி இருக்காண்டா சொல்கிறாங்க. அது காட்டு வாசலில் அப்படி ரெண்டு இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாம் என்னமோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காண்டா நான் அப்படி ஒருத்தனை பார்த்தது என்னுடைய வாழ்க்கையில் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. ஆனால் அழகாக இருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ணி அழகாக இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க மேக்கப் தேவை ஜஸ்ட் ப்ராப்பராக குளிச்சாலே போகணும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாம் எனக்கு அந்த டேட்டியான கிளாஸ்லாம் மாற்றிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு வச்சுக்க அழகாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறேன் பேசாமல் நாளைக்கு குளிக்க வச்சு உன் ட்ரெஸ்ஸை கொடுப்போமா அப்படி சொல்லிட்டு யூனியன் கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க பண்ணலாமே சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ முன்பேருமே அப்படி ரகசியம் பேசியிருக்காங்க. என்ன பேசுறீங்க சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. அங்கே இருக்கிற நம்ம ஜேகே ஓகே பாய் சொல்கிறாங்க. ஜேகே தான். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அம்மாவும் பேர் என்ன காட்டுவாசி ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி கேட்குறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க என் பேர் ஜங்குக் சொல்கிறாங்க. ஜங்குக் சொல்கிறாங்க என் பேர் ஜங்க் சரியா சொல்கிறாங்க. நல்ல பேராக இருக்கே இங்கே கூட இந்த மாதிரி பேரில் வைப்பாங்களா சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க ஏன்டா அப்படி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லைடா காட்டு வாசல் ஏதாவது பேரெலாம் சொல்கிறாங்க. இல்லை அவங்க நல்ல பேர் தான் வைப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அவங்க நம்ம மனுஷங்க தான்டா நம்ம இருக்கிற பேசுறது மாதிரி கொண்டாடி வில்லேஜில் பர்சனில் ஒரு மாதிரி இருப்பாங்களா ஆமாம் அவங்க தானே அவங்க சரியா ஓகே சொல்கிறாங்க. ஓகே சரி ஜிம் தான் இருக்குது சரி ஜங்கோக் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நீ தப்பாக இருக்க மாட்டேல ஜெக்கி பார்க்கணும்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது நாங்கள் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துருக்கோம் இன்ஸ்டன்ட் நூடல்லாம் கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் ஓகே ஃபயர் வந்து ரெடி பண்ண ஓகேவா கொஞ்சம் ரெடி பண்ணி தர முடியுமா எங்களுக்கு ஃபயர் எப்படி உருவாக்கும் தெரியாது. அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னாங்க இங்கே நெருப்பு பார்த்து வைக்கணும் சின்னதாக கூட பரவிடக்கூடாது சொல்லி சொன்னாங்க. அது நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா சரி ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க பரவாயில்லையே நல்லா ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அங்கே இருக்கிற உடன் பீஸ்லாம் எடுத்து வந்துட்டு நாங்கள் கால் பண்ணுறாங்க. அதையும் கால் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றா எடுக்கிறாங்க. அடிக்கிட்டு ரொம்ப அழகான ஃபயர் ஒர்க் செட் பண்ணுறாங்க. எனக்கு மற்ற ஸ்ப்ரெட் ஆகும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி எரியிற மாதிரி. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க வா பார்த்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க நல்லா இருக்கே ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே என்ன பார்க்குறாங்க டே சுத்தனை எப்போ ரெடி பண்ணுறது சொல்லுங்கப்பா நான் எடுத்து பாத்திரம் தோணிப்பேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட எஃபெக்ட்ஸ் காமிக்கிறாங்க. இதை அம்மா கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அம்மா கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நல்ல சுத்தனை வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாடா நூடுல்ஸ் வைக்கிறதுக்கு தண்ணி எந்த கூட வாமா இருக்கணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க இல்லை மொபைலை செக் பண்ணி பார்ப்போம் கூகுள்கிட்ட கேட்போம் சொல்லிட்டு ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா நெட்ஒர்க் கனெக்ஷன் சொல்லிட்டு ஜேகே நெட்ஒர்க் கனெக்ஷன் இல்லையா அது பார்க்குறாங்க. மொபைல் அங்கங்கே போய் தூக்கிட்டு போய் காமிச்சிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தா நெட்ஒர்க்கே இல்லை எனக்கு நெட்ஒர்க்கே இல்லை சொல்கிறாங்க. காட்டுக்கு எப்படா கிடைக்கும் சிக்னல் சொல்லிட்டு எம்ஜி சொல்கிறாங்க. அப்போ இப்போ எப்படி கேட்குறது சொல்கிறாங்க. இப்போ யார்கிட்ட கேட்குறது சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க பேசாமல் ஒரு கொதிக்கும் ஒரு ஹீட் வச்சு போடுண்டா சொல்கிறாங்க. டே ரொம்ப கொதிச்சுனாக்க நூடுல்ஸ் வந்துட்டு குழஞ்சிரும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்துச்சு சூடாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. போட்டாக்கா நூடுல்ஸ் வந்துட்டு வேகாதரா சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எப்படி கண்டுபிடிக்கா ஜிம் பார்த்துருக்காங்க ஒரு நூடுல்ஸ் கூட வேக வைக்க தெரியல பாரு நம்மளுக்கு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க காட்டு தான் இல்லை நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க உனக்கு ஃபுட்டு மேக் பண்ணுமா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க இவங்கள பார்க்குறாங்க. ஆமாம் ஃபுட்டு மேக் பண்ணால் உனக்கு நூடுல்ஸ் பற்றி என்ன தெரியும் சொல்கிறாங்க. ஏன்னா ஜெக்கி கேட்குறாங்களா உனக்கு நூடுல்ஸ் பற்றி என்ன தெரியும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஏன் பார்க்குறாங்க. ஆமாம்மா நீ ஒரு காட்டு வாசி உனக்கு பழத்தை பற்றியோ இல்லை கிழங்கு பற்றியோ இல்லை தேனு இல்லை அதை பற்றிலாம் கேட்டால் உனக்கு தெரியும். உனக்கு ஒரு நூடுல்ஸ் பற்றி கேட்டால் என்னப்பா தெரியும் சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சொல்கிறாங்க. யாருக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி கேட்க முடியும் அவங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க இருந்தாலும் நம்ம கேட்குறாங்க தப்பு இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறாங்க. டே அவருக்கு அப்புறம் தெரியும் சொல்கிறாங்க. கேட்டு பார்ப்போம் சரியா உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க தெரியும் சொல்கிறாங்க. சரி இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லிட்டாங்க. அப்போ ஜேகே அது கொடுங்க சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் பக்கம் வாங்குறாங்க. வாங்கிட்டு அது டேரெக்டாக எப்படினாக்கா இதுக்கு வந்து வாட்டர் ஹீட் பண்ணி தான் அதை போட்டு நினச்சிருப்பாங்க. இவங்க டேரெக்டாக அந்த ஃபேன்லேயே எப்படினாக்கா அந்த சுத்தண்ணி வைக்கிறவங்க அந்த பாத்திரத்துலேயே போட்டு ஒரு மாதிரி ஒரு 2 சாப்ஸ்டிக் அங்கே இருக்குது அப்படி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக ரெடி பண்ணி தராங்க. ரெடி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க வா சொல்கிறாங்க. ஜேகே அவங்க இருக்காங்க உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க தெரியும் சொல்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கு நீ எங்கே இருக்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு நீ காட்டுக்குள்ளே இருக்க பேசாமல் சுற்றி வந்துடாமல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இல்லை அங்கெல்லாம் வரமாட்டோம் இங்கே தான் எங்கள் சேஃப்டி சொல்கிறாங்க. அப்படியா சரி யார் யாரும் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கா நல்லது சரியா கூட சொல்லி ஜிம் தான் வாடா சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி என்ன பார்க்கண்டி
அவர் கொடுக்காம சொல்கிறாங்க, அடி அவர் தான் சாப்பிட மாட்டார் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அவர் இங்கே இருக்கிறது எதுவும் சாப்பிடுவாரா சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க, இந்த ஒரு காட்டை கேட்போம் சொல்கிறாங்க. கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சுட்டா இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு, உங்களுக்கு வேணுமா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, இல்லை வேணாம் சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு பசிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இது ஜிம் போயிட்டு அவர் பேக் எடுத்து பக்கம் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் எடுத்து வந்துட்டு கழுவிட்டு கொடுக்குறாங்க. இது சாப்பிட ஜிம் கொடுக்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க, சாப்பிட ஓகேவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கி அவங்க சாப்பிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு என்ன பார்க்க பிடிச்சிருக்கா அவர் பார்க்கறதுக்கு. டே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கானடா சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டு இல்லைடா நம்ம எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கானா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, கரெக்டு தான் சொல்லிட்டு நல்லவனா இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நம்ம யோமிச்சு என்ன ஜிம்மி 3 பேர் பேசிக்கிட்டே சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, எனக்கு நல்லா வயிறு ஃபுல்லாட்டு படுத்துக்கலாமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சரி சொல்லிட்டு 3 பேருமே வந்துட்டு டென்ட்டில் படுக்கிறாங்க. ஜெக்கி அமைதியாக உட்காந்துருக்காங்க. வெளில அவர் பார்வையெல்லாம் ஜிம் தான் இருக்குது. ஜிம் பயசு ஓப்பன் பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மு பார்க்க ஜிம்முக்கு பயமாக இருக்குது. என்னையே பார்த்துட்டு இருக்கான். ஜிம் பார்க்குறாங்க. டே யோன்ஜும் என்னமோ சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க. டே அவன் என்னையே பார்த்துட்டு இருக்காண்டா சொல்கிறாங்க. என்னதுக்கு இப்போ பார்க்குறாங்க. பார்த்தா ஜெக்கியோட கண்ணு லைக் ஒரு ரெட் கலர் தெரியுது. இப்போ இவங்க 3 காய்ந்து போயிட்டாங்க. இப்போ ஜிம் டக்குன்னு ஜெக்கியோட என்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க, உள்ள இங்கே பாருங்க இங்கே பாருங்க சொல்லிட்டு இப்போ என்னதான் டக்குன்னு அங்கே ஒரு லைட்ஸ் எடுத்து வந்துருப்பாங்க. இப்போ பேட்டரி லைட்லாம் எடுத்து வந்துருப்பாங்க ஆன் பண்ணிட்டு. இங்கே பாருங்க ஜெக்கி ஜம்முக்கு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க, உங்கள் கண்ணு பார்க்குறது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு ரெடிஷாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை நைட்டில் பார்க்குறீங்களா தான் அப்படி தெரியும் சொல்கிறாங்க. நைட்டில் பார்த்தா கண்ணு ரெடிஷாக தெரியுமா என்ன, இந்த பூனையோட கண்ணு கூட ரெடிஷாக இருக்குது நைட்டில் பார்க்கறதுக்கு. ஆனால் நீ ஒரு ஹியூமன் தானே சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. ஆமா சொல்கிறாங்க. ஆனால் ஏன் கண்ணு இருக்காது பார்த்து என் ஜிம் பயப்படுறான் சரியா சொல்கிறாங்க. என் ஜிம் பயப்படுறான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன் ஜம் பார்க்குறாங்க. நான் உங்கள் பேரெலாம் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறீங்க சொல்கிறாங்க. நாங்கள் பேசுகிறச்சுன்னு தெரிஞ்சுட்டு பேசிட்டோம். நாங்கள் இருக்கிற 3 பேர் தானே, என் பேர் என்ன ஓகே அவன் பேர் அவன் பேர் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் அவனை செலவு மோச்சின்னு கூப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. நீ தூங்காமல் அப்படி உட்காந்துருப்பியா கேட்குறாங்க. நீங்கள் தானே உங்களை பத்திரம் பார்த்துக்க சொன்னீங்க சொல்கிறாங்க. பார்த்துக்க தான் சொன்னோம் சரி, அதுக்காக தூங்காமல் இருக்க போகிற நைட்டு ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. நீ தூங்க சொல்கிறாங்க. எங்கே தூங்குறது ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறேன், இப்போ எங்கே தூங்குறது சொல்லிட்டு இருங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க இன்னும் 2 டென்ட் போட்டுருக்காங்க. அந்த இது இருந்துருப்பாங்க. ஒரு டென்ட்லேயும் இருக்காங்க. நீ ஒரு டென்ட் போட்டு ஜெக்கெட் கொடுக்குறாங்க. நீங்கள் தூங்கிக்கவும் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கியும் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாரு படுத்திருக்காரு. இந்த பக்கம் ஜிம்னு எப்படினாக்கா பார்க்கவே விடியிற வரைக்கும் ஒரு ஜெக்கி பார்க்கவே அப்படியே அமைதி தூங்கிருப்பாரு. விடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி எழுந்திருக்காங்க. எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜெக்கி காணும். எங்கடா காணும் அவன் என்ன சொல்கிறாங்க தெரியல சொல்கிறாங்க. இப்போ எழுந்து பார்க்க டே நைட் அவன் கண்ணை பார்த்துட்டு பயந்துட்டா சொல்கிறாங்க. நானும் தானே பயந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவன் வந்துட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, முன்னாடி நம்மளுக்கு பாதுகாப்பாக தான் அப்படியே ஆமாம் நம்ம பாதுகாப்பாக வந்துருக்கான் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எழுந்து பார்க்குறேன். சரி ஓகே வாங்க நம்ம போய் குளிப்போம் சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லிட்டு இப்போ அவங்க ப்ரெஷ்ஷாக எடுக்கிறாங்க. ப்ரெஷ்ஷு அவங்க குளிக்கிறதுக்கான சோப்பு டவல் எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அந்த இப்படினாக்கா அந்த ஃபால்ஸ்க்கு இந்த பக்கம் போகிறாங்க. பாறையை தாண்டி போக வேணா, அது ரொம்ப டேஞ்சராக சொல்லிட்டு கீழே வழியாக நடந்து போகிறாங்க. ரொம்ப தூரம் நடக்கணும். நடந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தண்ணி கீழே ரிவர் மாதிரி போயிட்டு இருக்கு. சின்ன பார்க்குறாங்க. வாவ் அழகாக இருக்குடா சொல்லிட்டாங்க. ஆமாம் இல்லை நம்ம இதுமாதிரி குளிச்சதே இல்லைடா ஓப்பன் ஸ்பாட்ல சொல்லிட்டாங்க. வாங்க குளிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்னு யோமிச்சிட்டு 3 பேர் ட்ரெஸ் வின் பண்ணிட்டு பார்க்குறாங்க. 3 பேரும் ஜாலியாக ஹாப்பியாக குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம யோமிச்சுன்னு பார்க்குறாங்க. அம்மா அவன் எங்கே போயிருப்பான் சொல்கிறாங்க. எங்கன்னா போயிருப்பான் வீடு, அவங்க ஆளுங்க நிறையா இருப்பாங்க, அவங்கள பார்க்க போயிருப்பான் சொல்கிறாங்க. சரி பார்த்து ஒரு வீடு அப்படி சொல்லிட்டு இவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம யோசிச்சிருக்கும்போது வேடா சவுண்டு கேட்குறீங்களா சவுண்டு கேட்குது சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜங்குக்கு ஒரு டைகர் கூட சண்டை போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஜிம்லிக்கும் யோசிச்சு என்னக்கும் இருக்கு அவ்வளோ அள்ளி விட்டுருக்கு. அவங்க குளிச்சிருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ளே. ஜிம் பார்க்குற யோசிச்சு நான் ஆசைட்டேன். யோசிச்சு பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. அது என்னடா ஆசைட்டு பார்க்குறாங்க. நம்ம என்ன பார்க்குறோம் டே டைகர் ஆசைட்டாங்க. டைகரா ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் டைகர் கூட அவன் என்ன பண்ணுறான் சொல்லிட்டாங்க. பார்த்தாக்கா ஜெக்கி டைகர் கூட பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. அவர் எப்படின்னாக்கா தூக்கி வீசிட்டாரு. அதை விட விழுந்ததை விட ஒரு மாதிரி மறைச்சு பார்க்குது. இப்போ அது அகைன் அட்டாக் பண்ண வருது. இந்த ஜெக்கி ஒரு பஞ்சு பண்ணுற ஸ்டொமக்கில் அவ்வளோதான் அப்படியே மயங்கி விழுந்துச்சு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் அதை பார்த்ததும் அப்படியே மயங்கி அவர் என்ன மேலே விடுறாங்க. டே இங்கே படுறா சொல்லிட்டாங்க. தண்ணிக்குள்ள ஜிம் மயங்கி விழுந்துட்டாரு. இப்போ நம்ம என்ன முடிஞ்சு ஜிம் தூக்குறாங்க. தூக்கிட்டு தரையில் வந்து அந்த கரைக்கு வந்து படுக்க வைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கிக்கு செம கோவம். இப்போ நம்ம ஜெக்கி அப்படி ஒரு மாதிரி இப்படினாக்கா அப்படியே ஒரு ஹேர் ஃபிட் பண்ணிட்டு அப்படியே அகைன் தண்ணிக்குள்ளே போகிறாங்க. போய் குளிச்சுட்டு இருக்காரு. குளிச்சுட்டு எழுந்து வராங்க. இந்த பக்கம் இவங்க ஜிம்னும் எம்ஜிட்டு என்னதான் டே ஜிம்னா எந்திரிடா சொல்லிட்டாங்க. ஜிம்ல எந்திரிக்கிறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டே இங்கே பாடா அவன் என்னடா பண்ணுறான் சொல்லிட்டாங்க. டே இங்கே பாரு அவன் புளிக்கிட்ட சண்டை போடுறான். சரி இருக்கிற அது இப்படிதான் சொல்கிறாங்க. பாரு அவன் சண்டை போட்டு தப்பில் விட்டு எனக்கு நான் அட்டாக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இவன் நம்ம கூட என்ன பண்ணியிருக்கோம் சரியா சொல்கிறாங்க. ஆனால் சொல்லிட்டாங்க எதுவும் சரியா ஜஸ்ட் மயக்கத்திற்கு போயிடும் அப்படி சொல்கிறாங்க.
இப்போ ஜிம்மினுக்குறான் அவ்வளோ பயம். ஜெக்கியை பார்த்து ஜிம் பார்க்குறாங்க, எப்படா ஒரு புலிகிட்ட போய் சண்டை போடுறான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காண்டா சொல்கிறேன். காட்டிலே வளர்ந்த பையன் தான் சொல்கிறாங்க. அப்படியேடா ஆமாடா, காட்டிலே வளர்ந்த பையன் அப்படி தான் இருப்பான் வா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மினை நம்ம 3 பேர் வந்துட்டாங்க. இப்படினாக்கா அங்கே அவங்க டென்ட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி குளிச்சுட்டு ஒரு டவல் மட்டும் வேர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க நேற்று பார்க்குறப்ப ஜெக்கி வேறும் வேடாக இருப்பார். லைக் எப்படினாக்கா ஒரு மாதிரி ஒரு டர்ட்டி கிளாத் ஒன்று போட்டிருப்பாரு. செகண்ட் வந்துட்டு அவர் ஹேரில் ஒரு மாதிரி ரொம்ப லாங் ஹேர் டிஃப்ரெண்டாக இருப்பார். இந்த ஹேர் ஸ்டைலாம் பார்க்க நல்லாவே இருக்காது. அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்காது இருந்திருக்கும், ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு மாதிரி இருந்திருக்காது. இப்போ இவங்க பேர் வந்துட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு ஹேரை காய வைக்கிறேன். என்னடா வந்து ஹேர் ட்ரையருங்க இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே பவராக இருக்குது சொல்கிறாங்க. வாங்க அப்படியே வெயில காய வைப்போம் சொல்லிட்டு 3 பேரும் தலையை காய வச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜெக்கி வந்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கோ அப்படியே ஸ்டாண்டர்ட் எனக்கு 3 பேரும் ஜெக்கி வந்துட்டு தண்ணிக்குள்ளே தான் பார்த்துப்பாங்க தவிர அவர் வந்து டைகர் சண்டை போட்டு தான் பார்த்துருப்பாங்க. மற்றபடி அவர் பாடியெல்லாம் இவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க. அவர் ஹேர் ஸ்டைலில் அவர் குளிச்சு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சுத்தமாக பார்க்கல. இப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்தா ஜெக்கி அவ்வளோ ஹாட்டாக அங்கங்கே பாடி ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்ஸ் அப்படியே ஆப்ஸ் அந்த மசில்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு. அந்த லாங் ஹேர் வந்துட்டு அவ்வளோ ஃபிளிப் பண்ணுறாரு. அப்படி வேறு லெவல். சிட்டியில் கூட இந்த மாதிரி பசங்க இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ 3 பேர் பார்க்குறாங்க. அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யோனிச்சுனா சொல்கிறாங்க அது உண்மை ஜேகேவா கேட்குறாங்க. அது ஜம்கான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம யோனிச்சு பார்க்குறாங்க. அவனே தான்டா சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாவோட இருக்கும் அவன் சொல்கிறாங்க. இல்லை நேற்று நைட்டு பார்த்தப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி இருந்தான். ஆனால் இப்படி இந்த மாதிரி ஒரு அது ட்ரெஸ் இல்லாமல் இப்படி வர சொல்கிறாங்க. அதான் டவல் கட்டியிருக்கானே சொல்கிறாங்க. அதே எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை அந்த ஹிப்போ பாருண்டா சொல்லிட்டாங்க. பார்த்தா ஹிப்போ அவ்வளோ ஒரு மாதிரி அட்ராக்டிவாக ஒரு பசங்களே இன்னொரு பசங்களை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அப்படி இருக்காரு. இந்த பக்கம் என்ன பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜெக்கி தான் இப்போ தான் நோட் பண்ணுறாங்க. அப்படி 3 பேர் பார்க்க ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இப்போ தான் ஆக்குற ஃபீல் ஆகிட்டு இருக்கு. என்ன பார்க்குறீங்க சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாம் நீ டைகர் கூட சண்டை போட்டியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்கணும் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம் நோட் பண்ணுறாங்க. அந்த டைகரோட நெயில் வந்து ஜெக்கியோட செஸ்ட்டில் பட்டிருக்கு. இப்படினாக்கா ஒரு மாதிரி கீறி விட்டுருக்கு போல 3 கீரை அப்படி விழுந்துருக்கு. அது பிளட் வந்து லைட்டாக வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க அடிபட்டுருக்கு. ஜிம் கிட்ட வராங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு அது நெயில் ஒன்று பட்டுடுச்சு போல சொல்கிறாங்க. நீ சண்டை போடுறவங்க பயமா இல்லை ஜிம் கேட்குறாங்க. நம்ம சண்டை போடணும் வச்சுக்கேன் அது மாதிரி பரவாயில்ல சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இந்த பக்கம் வராது ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த பக்கம் வராது பயப்படாதீங்க சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க யோனிச்சுனா அது ஃபர்ஸ்ட் டேட்டே சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு எடுத்துறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி நாங்கள் உட்காரிச்சிட்டாங்க. ஜிம்மி உட்கார ஜெக்கி உட்காராங்க. இப்போ ஜிம்மின் அவருக்கு அழகாக ஆல்மெண்ட் போட்டு ஊற்றிட்டு இருக்காங்க. வலிக்குதா ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை வலிக்கல சொல்கிறாங்க. அது எப்படி வலிக்காமல் இருக்கும் நீயும் ஒரு ஹியூமன் தானே அவனுக்கு வலிக்கும்ல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் ஆமாம் நீ இவ்வளோ அழகாக இருப்பியா ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. முதல் தடவை ஜெக்கிக்கு ஒரு மாதிரி வெக்கம் வருது. ஒரு மாதிரி இது வரைக்கும் ஒரு ஷையானது இல்லை. இதுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் ஷையாகிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஒன்று பார்க்குறப்ப யாரும் உனக்கு காட்டு வாசம் சொல்ல மாட்டாங்க தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோனிச்சு பார்க்கலாம். ஆமாம் உன்னை யாரும் காட்டு வாசம் சொல்ல மாட்டாங்க தெரியுமா நீ அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனிச்சு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. இந்தா என் ட்ரெஸ் கண்டிப்பாக உனக்கு பார்த்து ஓகேவா நீ நான் ஒரே சேம் ஆகிட்டு தான் இருக்கும். என் ட்ரெஸ் கண்டிப்பாக உனக்கு பார்த்து ஓகே போட்டுக்கு ஓகேவா நம்ம அந்த ட்ரெஸ்லாம் போடாத சொல்லிட்டும்பா என்ன சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க. இல்லை அதை சொல்லிட்டேன் நிறைய இடத்துல இருக்கும் ஓகே ட்ரெஸ் நிறைய இடத்துல இருந்திருக்கேன் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கொடுக்குறாங்க ட்ரெஸ் ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை என்கிட்ட இந்த ட்ரெஸ்லாம் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. இருக்குது ஆமாம் என்கிட்ட இந்த ட்ரெஸ்லாம் இருக்குது ஓகேவா நானே போட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. எங்கே இருக்குது சொல்கிறாங்க. அது வேறு ஒரு இடத்துல இருக்குது ஓகே நான் போட்டு வரேன் சொல்கிறாங்க. அப்படியா நாங்களும் இடத்துக்கு வரக்கூடாது கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ வரணுமா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க சரி வாங்க சார் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ 3 பேருமே இப்படினாக்கா ஜெக்கி கூட போகிறாங்க. பார்த்தாக்கா ஜெக்கி உடன் ஹவுஸ் பண்ணி வச்சிருக்காரு. இப்படினாக்கா அந்த காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணுற மாதிரி அப்படிதான் மூங்கிலாம் இருக்கும்ல அந்த பம்பு அந்த எப்படினாக்கா அதை வச்சு செஞ்சுருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க இது மூங்கில் வீடு ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இது இங்கே பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறப்பா இது அனிமல்ஸ் மேலே வரதா சொல்கிறாங்க. வராது சொல்கிறாங்க. சேஃப்டியான வீடு தான். ஜிம் பார்க்குற ஒரு மரத்து மேலே கட்டி வச்சிருக்காரு ஜெக்கி. அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜெக்கிக்கான ட்ரெஸ் அங்கே இருக்குது. ஜெக்கி என்ன பார்க்குறீங்க இந்த ட்ரெஸ் நீ ஃபஸ்ட்டே போடல சொல்கிறாங்க. இல்லை அது நான் வெளில சொல்கிறாங்க. ஓ நீ ஒர்க் விஷயம் போயிருந்தியோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் இன்னும் 3 பேர் வச்சுக்கணவங்க பார்த்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது அதான் சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஜெக்கியோட ஹைஸ்கூலில் நம்ம ஜிம்மில் மட்டும் தான் இருக்குது. ஜிம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அவ்வளோ அட்ராக்டிவாக நம்ம ஜெக்கி எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜெக்கியை பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்து ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மில் ஜெக்கி பார்த்துருக்காங்க. இன்னும் 5 பேர் பார்த்துருக்காங்க. என்னடா அவனே பார்த்துருக்கான் சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஜிம்மினா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஏன்னா அவனே பார்த்துருக்கா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சரி உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. ஒர்க்கில் அப்புறம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பசிக்கு சாப்பிடணும் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே என்ன சாப்பிடணும்னு கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. டே நம்ம வந்து கொண்டு இருக்க சாண்ட்விச்லாம் எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்காது ஆமாம் இப்போ நகை நூடுல்ஸும் சாப்பிட முடியாது. இதெல்லாம் காட்டில் இருக்கிறதுலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம் கேட்குறாங்க. ஏன் செங்கக்கா இங்கே வந்துட்டு என்ன கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. கிடைக்கும் பழங்கள்லாம் கிடைக்கும் சரியா சொல்கிறாங்க. கொஞ்சம் பறிச்சு தெரியா இந்த பழம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியா எனக்கு தெரியல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க.
இங்கே என்ன பறிச்சிட்டு சொல்லிட்டாங்க. ஜிம் செட்டு இங்கே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஜேக்கி போயிட்டு இவங்களாம் டென்ட் பண்ணிட்டாங்க. ஜேக்கி போயிட்டு ஒரு கூட ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு, அப்புறமா இப்படினாக்கா சாப்பிட்ற வெஜிடபிள், அதுக்கப்புறம் எப்படின்னாக்கா ஃப்ரூட்ஸு எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. கொடுக்குறாங்க. இந்தடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. ஜேக்கி தான் நம்ம எண்ணூட்ட கொடுத்துருப்பாங்க. எண்ணு வாங்கி ஜிம் கொடுக்குறாங்க சாப்பிட சொல்லிட்டு. இப்போ எல்லாத்தையும் அவங்க கட் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இருக்குது ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்கா அவங்க சாப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே, நீங்கள் எங்களை ஃபாரஸ்ட்டில் சுற்றி காமிக்கிறேன், நாங்கள் பேர்ட்ஸை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பேர்ட்ஸை பற்றி இப்போ ஜேக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்னும் பார்க்குறாங்க. ஒரு பேர்ட்ஸை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ 15 days சொல்கிறாங்க. 15 days நீங்கள் எனக்கு எதாவது பண்ண முடியாது ஓகேவா? ஆல்மோஸ்ட் 3 month ஆகும் சொல்கிறாங்க. 3 month ஆகும், நீங்கள் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறதுக்கு 3 month ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கி சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே வேணும் தானே பறவை பற்றி சொல்கிறாங்க. ஆமாம் பேர்ட்ஸை பற்றி எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு 3 month எடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் ப்ரொபோசல் சொன்னாங்க ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. டே அவர் அப்படி தானே சொல்லுவார் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ஈவன் நம்ம நிறைய பசங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணி 6 month கூட ஆகும் சொல்லிட்டு. அவர் நம்மளுக்கு ஈஸியாக நம்மகிட்ட சொல்லியிருக்காரு ஓகேவா? நம்மளுக்கு இவ்வளோ டைஸ் இவ்வளோ இருக்கும், இவ்வளோ சஃபர் ஆகும் கீழே பற்றியா சொல்கிறாங்க. ஆமாம், இது நம்ம பண்ணி கொடுத்தா நம்ம காலேஜ் தான் பெனிஃபிட்டே சொல்கிறாங்க. கரெக்டு தான், நமக்கு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுப்பாங்க சரியா, மற்ற பெனிஃபிட் இல்லாமல் காலேஜ் தான் போக சொல்கிறாங்க. அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா சொல்லிட்டாங்க. அதை நம்ம மெயில் பண்ணி சொல்லிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், நம்ம இப்போனாக்கா வீக்கெண்ட் வெளில போயிட்டு கொஞ்சம் சிட்டிக்கு போயிட்டு ட்ரை பண்ணுவோம் சொல்கிறாங்க. மெயில் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க பாருங்க ஜேக்கே சொல்கிறாங்க. ஜாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணாங்க ஓகேவா? நாங்கள் அந்த ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறேன் கண்டிப்பாக பண்ணுறா சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவை மாதிரி நாங்கள் தருவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. பரவாயில்ல சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் உங்கள் அப்பா மேலே எங்கே ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. எங்கே உங்கள் அப்பா மேலே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் அங்கே இருப்பாங்கல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்கணும் இல்லை அவங்களும் வேற ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்காங்க சொல்கிறாங்க. வேற ஒரு ஃபாரஸ்ட் ஆமாம் வேற ஒரு இடத்துல இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் தனித்தனி காட்டில் இருப்பீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறீங்க சங்கக்கா நீங்கள் படிச்சிருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. படிச்சிருக்கா சொல்கிறாங்க. படிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. எங்கே படிச்சிங்க என்ன படிச்சிங்கன்னு ஜிம் கேட்குறாங்க. என்ன பார்க்குறேன் ஏன்டா அவ்வளோ கொஸ்டின் பண்ணுற விடுறா ஓகேவா? என்னென்ன படிச்சுட்டு போயிருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜென்மி சரி ரொம்ப தொலை பண்ணுறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. அப்படிலாம் எல்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ 2 பேருமே மூட்டு பேசிக்கிறாங்க. போலமா சொல்லிட்டு ஜேக்கே ஒரு பேர்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க. இப்போனாக்கா டீட்டெயிலாக ஏட்டு சொல்லி சொல்கிறாங்க. அது நெய்யில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே அதை பற்றி ஃபுல்லாக ஒரு ஆராய்ச்சி தான் அவங்களுக்கு பண்ண முடியும். ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் யோன்ஜின் என்னமோ யாராவது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்படியா ஒரு பேர்ட்ஸை பற்றி யாராவது தனித்தனியாக அவங்க கால் பண்ணி கொடுக்கணும். அதை பற்றி ஜிம் எடுத்து அனுப்பிக்கிறாங்க. ஜேக்கி யாராவது சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் டே ஃபுல்லாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ பாவம் நீங்கள் மார்னிங் சாப்பிட கூட சரியா நாங்களாம் ஃப்ரூட் சாப்பிட்டோம் நீங்கள் அது கூட சாப்பிடல பசிக்கிற ஜங்குக்கு உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்கல இல்லை நம்ம மார்னிங் சாப்பிட்டா சொல்கிறாங்க. எப்போ சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் பறிக்க போனால் சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ நீங்கள் அங்கேயே சாப்பிட்டீங்க பறிச்சியே சொல்கிறாங்க. ஆமாம் நான் அங்கேயே சாப்பிட சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப டைம் ஆகிடுச்சு இருட்டிச்சாக சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கப்புறம் எனக்கு சேஃபில் கேரமல்ஸ் வரும் நம்ம போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் இவங்க என் 2 பேர் ரிட்டர்ன் வராங்க. டென்த்தில் உட்காராங்க. ஜிம் டயர்டாக இருக்க ஜிம் சாஞ்சிக்கிறாங்க. ஜேக்கே ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஏன் முயலில் நம்ம தண்ணிட்டு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு தண்ணிட்டு போயிருக்காங்க ஃபால்ஸுக்கு. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கி மட்டும் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமா நீ என்ன பார்த்துட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. அங்கே ஏஞ்சலாம் கிட்ட வராங்க. ரொம்ப க்ளோஸாக வராங்க. ஜிம்முக்கு ஒரு பயம் வந்துட்டு ஜிம் டக்குன்னு ஒரு மாதிரி கற்று போகிறாங்க. டக்குன்னு ஜேக்கி அவ்வளோ ஹேண்ட் ஜிம் மவுத்து வைக்கிறாங்க. ஏன் உனக்கு பிடிக்கல ஜேக்கி கேட்குறாங்க. ஜிம் அமைதியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க உனக்கு பிடிக்கலையா நான் பார்க்குறது ஜேக்கி கேட்குறாங்க. ஜிம் அமைதியிருக்காங்க. நான் மட்டும் தான் பார்க்குறேன் நீ பார்க்கல ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிறது இல்லை அமைதியிருக்காங்க. அதே சொல்கிறாங்க. என்ன நினைக்கிறேன் நான் காட்டுவாசியாக இருக்கேன் காட்டில் இருக்கேன் உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது சொல்கிறாங்க. நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன் ஜஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன் ஓகேவா மற்றபடி எதுவும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஓகே அப்படிக்கா கை எடுத்துறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எதுவும் ஜேக்கே ரிட்டர்ன் ஹேண்ட் எடுக்கிறப்போ ஜிம்முக்கு ஜேக்கோட ஹேண்ட் இல்லை அவருக்கு பிடிச்சிக்கொண்டு தோணுது. இப்போ ஜேக்கே எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் தப்பு நான் பண்ணுறது தப்பு நம்ம ஆராய்ச்சி பண்ண தான் ஓகேவா அப்பா அம்மா நம்பி அனுப்பியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம் ஓகேவா ரொம்ப தப்பு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜேக்கி ஏஞ்சி போயிடறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் நம்மளே அவர் படத்தில் விட்டுட்டு அவர் அந்த டென்ட்லேயே படுத்துறாரு. இப்போ என்ன நினச்சி எடுத்து தண்ணி எடுத்து விட்டாங்க. இப்போ நம்ம நினச்சிட்டு பார்க்குறேன் எனக்கு மீன் சாப்பிடும் போல சொல்கிறாங்க. மீன் சாப்பிடணுமா ஆமாம் மீன் சாப்பிடணும் இந்த காய்கறி ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்தது எனக்கு மீன் சாப்பிடணும் மீட்டை தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. உனக்கு மீன் வேணுமா கேட்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி இங்கே ஜேக்கி போயிறாங்க. போயிட்டு ஒரு பெரிய இப்படியாக்க ஒரு கொம்பு பார்த்துருக்கு அதை எடுத்து அழகாக செய்விடாங்க. செய்விட்டு ஒரு மாதிரி பார்க்குறது ஒரு ஏடி மாதிரி இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி தண்ணிக்குள்ளே இப்படியாக்கா அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் நின்றுருக்காங்க. தண்ணிக்குள்ளே போகும் இல்லையா இப்போ நம்ம என்ன மனுஷங்க பார்த்துருக்காங்க. பார்த்தா ஒரு குத்துறாரு பார்த்தாக்கா மீன் அதுக்குள்ள வந்துடுது. இப்போ நம்ம ஜேக்கி அங்கங்கே அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு 5 ஃபிஷ் மாதிரி பிடிச்சிருப்பாங்க. பெரிய ஃபிஷ் தான் அது. ஜேக்கி பார்க்குற ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க க்ளீன் பண்ணிட்டு அப்படி இப்படினாக்கா அது வந்து
குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி குக் பண்ணுவா கேட்குறாங்க. பார்த்தா ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்டீலுக்கு ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது. அந்த எப்படின்னா இந்த பருட்டெல்லாம் போடுவாங்கல்ல, அப்படி ஒரு கல் வச்சுக்கோங்க ஓகேவா. அப்படி பெரிய கல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கல் அங்கே அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அதில் தீ மூட்டுறாங்க. அடியில் தீ மூட்டு அந்த கல்லெல்லாம் ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ஜேகே ஒரு மாதிரி பண்ணாக்க ஒரு மாதிரி அந்த ஒரு இலையெல்லாம் அந்த பிடிச்சி என்ன பண்ணுறாங்க. இப்போ ஜேகே என்ன கழிச்சிருக்க மாதிரி என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தாக்க அந்த இலையிலேருந்து வந்து ஒரு காரமான டேஸ்ட் கூட ஓகேவா, ஸ்பைஸ் வந்து இருக்கும். ஜேகே எப்படினாக்கா அதை வந்து கொஞ்சம் கசக்கி விடுறாங்க. பார்த்தாக்க அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லாம் எப்படினாக்கா ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக ஃபீல் ஆகுது உங்களுக்கு. இப்போ நம்ம ஜேகே என்ன பார்க்க என்னது டிஃப்ரென்ஸ் பண்ணி வர சொல்கிறாங்க. ஆமாம் இந்த இடம் வந்து ஒரு இது இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் உனக்கு எல்லாத்துலையும் தெரியுமா சொல்கிறாங்க. தெரியும் சொல்லி ஜேகே தான் வந்துட்டு அழகாக அந்த ஃபிஷ்ஷை குக் பண்ணி தராங்க. 2 பேருக்கு அழகாக ஒரு கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி வைக்கிறாங்க. இப்போ அங்கே சில்லி இருக்குது, இப்போ ரெட் சில்லி வந்து செடி இருக்குது, அது ரெட் சில்லியை கட் பண்ணிட்டு விட்டு அதை வைக்கிறாங்க. ஜேகே என்ன பார்க்குறாங்க. வா சூப்பர் சொல்கிறாங்க. ஜேகே அழகாக ஃபிஷ்ஷை குக் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஃபிஷ் ரெடி ஓகேவா, நீ வந்து ஃப்ரெண்டு கூப்பிட்டு சாப்பிட்டோன்னு சொல்கிறாங்க. நினைச்சிட்டு பார்க்குறாங்க யார் ஜிம்மில் யார் சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க மோச்சி சாப்பிட மாட்டான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மோச்சி ஃபிஷ் சாப்பிட மாட்டான், அவனுக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி என்ன சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க அவனுக்கு அது பிடிக்காது ஓகேவா, அவன் மற்றவங்க சாப்பிடுவான் ஓகேவா, இது அவங்க சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு ஜெக்கி என்ன பார்க்குற மாட்டா நம்ம எடுத்து சாப்பிடலாம் சொல்லிட்டு என்ன ஜெக்கி கொஞ்சம் பிடிச்சி இவங்க எப்படி சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ அவனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அவன் மீட்டு சாப்பிடுவான், மீட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் பார்த்துட்டு சரி சொல்லிட்டு போயிடாரு. எங்கே போகிறா சொல்லிட்டு நான் வந்துடுற சொல்லிட்டு போயிடாரு. போய் பார்த்தாக்கா அவர் எப்படினாக்கா ஒரு மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம என்ன நினச்சி பார்க்குறது இது என்ன மீட்டு கேட்குறாங்க. இது சிக்கன் சொல்கிறாங்க. சிக்கன் அங்கே சிக்கன் கிடைக்கும், அவங்க கிடைக்கும், இங்கே வந்துட்டு காட்டில் சிக்கன் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இருக்கும் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. சூப்பர் பரவாயில்லையே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி இப்படினாக்கா அது ரோஸ்ட் பண்ணுறாங்க. இப்போக்கா ஃபுல்லாக தீர சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இதில் மசாலாலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்போ சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்ன பார்க்குறாங்க. எங்கே கிடச்சி உனக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் அங்கே எடுத்துகிட்டு நான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி அதை ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு லீஃப் அதை வச்சுட்டு ஜெக்கி போய் எழுப்புறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் என்ன வச்சுட்டு பார்த்தா பயங்கரமே ஜெயிப்படுறாங்க மீனை. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு ஃபுட் ரெடி இருக்கும் சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வேண்டாம் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லக்கூடாது பாஸ் ஜெக்கி கூப்பிட்றாங்க. ஜிம் வந்து உட்காராங்க. என்ன சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா சிக்கனா சொல்கிறாங்க. சிக்கன் சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சிக்கன் கூடவா இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இருக்குது சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு இப்போ என்ன கொஞ்சம் ஜஸ்ட்டு ஃபிஷ்ஷை மட்டும் அவருக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் கேட்குறாங்க சாப்பிட்டியா சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. எல்லாருமே சாப்பிடணும். நீ சாப்பிட்டு பார்க்கறதே இல்லை, நீ சாப்பிட சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி இவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது ஜெக்கி ஜிம்மே பார்த்துருக்காங்க. ஜிம் கியூட்டாக அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்காரு பார்க்கறதுக்கு. அப்படியே கியூட்டாக நம்ம ஜெக்கி ஜிம்மை பார்க்குறாங்க. ஜெக்கியை பார்க்குறாங்க. பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது. இது என்ன ஃபீலிங்ஸ்னு தெரியல தெரியுமா. இப்போ தான் பார்த்தவங்க பார்த்து 2 days தான் ஆகுது. ஆனால் இன்னும் தெரியல அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் ஏன்னே தெரியலையே. ஜிம் பார்த்து சாப்பிட்ருக்காங்க. அந்த பக்கம் ஜெக்கி சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. தூங்க சொல்கிறாங்க. எல்லாமே அவங்க 10th போய் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கு தூக்கமே வரல, ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் 5 நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் வெளில எழுந்து வந்துடுறாங்க. ஜெக்கி பார்த்தா பாறையில் உட்காந்துருக்காரு. ஜிம்முக்கு ஜெக்கி பார்த்தா பயமாக வருது. ஏன்னா நடுராத்திரில் தூங்காமல் உட்காந்துருக்கா அப்படி சொல்லி ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜெக்கி தான் தூங்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு தூக்கம் வரலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க வா ஏன் சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறீங்க ஏன் தூக்கம் வரலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல எனக்கு தூக்கம் வரல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. டிஸ்டர்பாக இருக்கா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க டிஸ்டர்பாக இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு உண்மை சொல்லவா சொல்கிறாங்க. அவனை பார்த்து ஜஸ்ட் ஒரு 48 hours ஆகுது தெரியுமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவனை பார்த்து ஒரு 48 hours தான் ஆகுது ஓகேவா, அதுக்குள்ளே என்னென்னமோ பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு சொல்ல தெரியல, எனக்குள்ளே என்ன பண்ணிட்டு தெரியுமா, எனக்கு ஒன்று பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. அது ஃபீலிங்ஸ் எனக்கு சொல்லவே தெரியல தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணேன் ஜெக்கி கிட்டே வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கானா. அப்போ பார்த்து பயந்துருக்காரு. இப்போ பயமே இல்லை. எனக்கு தெரியல ஜங்குக்கு நீ என்னதும் பண்ணுறது தெரியுமா, எனக்கு ஒன்று பார்த்துட்டே இருக்கும் போல இருக்குது. உன்னை பார்த்து எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் செக் கேட்குறாங்க. எனக்கு தெரியல ஜங்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ ஜிம்மை கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு ஃபோன் எடுக்க அட்டாச் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல, என்னாச்சு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது நீ சொல்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐ லைக் யூ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஐ லைக் யூ, ஐ லவ் யூ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஸ்டன் ஆகிடுறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிற கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. நீ நினைக்கலாம் நம்ம பார்த்து 2 days ஆகுது, எனக்கு தெரியும் 48 hours ஆகுது, அதுக்குள்ளே இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா. லவ் ஒரு பர்சனை பார்த்து செகண்டே வரும்ல அப்படி பார்த்தா அவங்க கூட நான் 48 hours ஒன்றா இருக்கேன் ஓகேவா. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்கு செக்கி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறவங்க ஃபாரஸ்ட் எனக்கு தெரியும் ஓகேவா, நான் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு காட்டுவாசி, நீ ஒரு ஹியூமன் ஓகேவா, எனக்கு புரியுது ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே மட்டும் என்ன சொல்கிறேன், நானும் ஹியூமன் தான், இருந்தாலும் உனக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் வச்சுன்னு சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. உனக்கே தெரியாதா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க பாரு, நான் ஒரு காட்டுவாசி ஓகேவா, நீ வந்துட்டு ஒரு சிட்டிக்குள்ளே வளர ஒரு பையன், அவன் படிச்சுட்டு இருக்க பையன் ஓகேவா, நீ என்னை பற்றி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் இதுக்கு வந்து இப்படி சொன்னேன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. பிடிச்சிருக்கு, ஆனால் அதுக்காக ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஓகே, ஃபோர்ஸ் பண்ணால் உன்னை என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க.
எனக்கு சொல்ல தெரியல அந்த ஃபீலிங்ஸை பற்றி ஓகே. எனக்கு என்ன சொல்ல தெரியல. நான் போய் தூங்குறேன். ஜிம் போயிடுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது சார். ஓகே விட்டுறாங்க. இப்போ 1 வீக் போகுது. ஜேகே டெய்லி ஜிம்மை கூட்டிட்டு காடு ஃபுல்லாக சுற்றுவார். ஜேகே ஜிம் என்னும் எம்ஜி 3 பேர் சுற்றுவாங்க. 4 பேர் சுற்றுவாங்க அந்த காட்டுக்குள்ளே. என்னும் எம்ஜி பார்த்தாக்கா அவங்க வந்து நமக்கு பிஸியாக எழுதிட்டு இருப்பாங்க. ஜிம் ஜேகே வந்து பார்த்துருப்பாங்க. ஜேகே ஜிம்முக்காக அவரே பண்ணவர் எல்லாமே. ஒரு பாக்ஸை பற்றி இப்போனாக்கா அந்த காலை ட்ராயிங் பண்ணுறது, அந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ட்ராயிங் பண்ணி எழுதணும். அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்கணும். ஜேகே வந்து ஜிம்முக்காக பண்ணுறாரு எல்லாமே. ஜேகே பார்த்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஜேகே பார்த்துருக்காங்க. எனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சொல்லு என்ன ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ யார் ஜேகே? ஜிம் கேட்குறாங்க. நீ யார்? எங்கேருந்து வந்திருக்க? ஏன் எனக்குள்ளே இப்படி ஒரு ஃபீலிங்ஸை கொண்டு வந்தா? ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒன்றுமே பண்ணலையே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ணலையே. நான் அமைதியாக நானும் தானே இருக்கேன். நான் எதுவும் பண்ணலையே ஒன்றா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜங்குக் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரில. எனக்கு என்னோட தள்ளி போகிற எதுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கிற நினச்சி கொஞ்சம் தள்ளி இருக்கான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கூட ஃபுல்லாக குக் பண்ணி தரேன். உனக்கு நான் தான் குக் பண்ணி தரேன் சொல்லி அவங்களுக்கு கூட கொடுத்து சாப்பிட சொல்கிறேன். எனக்கு கூட தனியாக எடுத்து வைக்கிறேன். ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு டிஸ்டர்படாக இருக்குல்ல, உனக்கு அதான் நான் கொஞ்சம் தள்ளி போகிறேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு என்ன சொல்ல தெரியல தெரியுமா, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எது சொல்கிறாங்க. ஒன்றுதான் ஜிம் சொல்கிறாங்க. என்ன பிடிச்சிருக்கா ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு சொல்ல தெரியல. ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு ஜங்குக்கு. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ அந்த பக்கம் ஜின்னும் சில ஐயோ மன்னிச்சுக்கோங்க, நம்ம யோசிச்சிடும் என்னும் ஒரு பக்கம் வந்துட்டு ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஜேகே ஒரு பார்க்கிட்ட எப்படின்னா சாஞ்சிருப்பாங்க. ஜிம்மின் ஜேகே க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜேகே கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஐ லைக் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக ஐ லைக் யூ ஐ லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு ஃபோர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கல, நானே எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். இன்ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண வைக்கோ, கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்ன பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் என் ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் தெரியுமா, உனக்கு பார்க்குறப்ப எனக்கு எதோ பண்ணுது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா, அது லவ் இல்லை சடனாக அப்படி வந்தாலும் அப்படி இருக்கும் ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தெரியல நல்லா இருக்கு ஜிம் சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஜேகே சொல்கிறாங்க. நல்லா இருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு நான் யாராக இருந்தாலும் ஓகே தானே, நான் யாராக இருந்தாலும் என்ன வந்தாலும் சொல்கிறாங்க. நீ யாராக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி ஓகே தான் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஆனால் நான் சிட்டிக்குள்ளே போய்ட்டு என் கூட வரவில்லை ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நான் உனக்காக அந்த காட்டுக்குள்ளே நான் வரணுமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை நான் உனக்காக வரேன் சரியா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜஸ்ட் லவ் யூ மட்டும்தானா சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது எது சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு நான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு கிஸ் அதுக்கு வா ஜேகே கேட்குறாங்க. ஓ இதான் தெரியுமா சாருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஏன் தெரியாது ஜேகே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நாங்கள் மிகவும் தானே எங்களுக்கும் தெரியும் ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஐயா இருக்குது இப்போ வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே ஜேகே விட்டுறாங்க. எதுவும் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, ஆனால் ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ஜிம் ஜேகே ஒன்றா குளிக்க போயிருக்காங்க. யோமிச்சிடணும் வரல இன்னைக்கு. 2 பேர் ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஜிம் ஜேகே வந்திருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் குளிச்சிட்டு இருக்காங்க. ஜேகே அழகாக ஜிம்முக்கு அந்த ஹேரில் வாஷ் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகேவை. ஜேகே ஒரு பாலை டச் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது அவங்க வேடாக சவுண்டு கேட்குது. ஜிம் டக்குன்னு பயந்து போய் ஜேகே டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சுமா என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயப்பட வைக்கிறா இருக்குன்னா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜங்கா நீ 2 கூட்டிகிட்டு போறியா சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க. ஓகே ஓகே கூட்டிகிட்டு போகிறேன். ஜேகே தான் அழகாக ஜிம் கூட்டிகிட்டு போயிட்டு எப்படினாக்கா அங்கே விட்டுறாரு. இங்கே சரியா சார் ஜேகே போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஜேகே வரவே இல்லை. இன்றைக்கி நைட்டு வரைக்கும் ஜேகே வரல. அந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். யோசிச்சு பார்க்குறேன். எங்கடா போயிட்டு அந்த பையன் சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. எனக்கு அப்படி போயிட்டு ப்ராஜெக்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 3 பேர் பார்க்குறாங்க. நல்லா போயிட்டு இருக்கு சார் சொல்கிறாங்க. ஓகே உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் ஒரு காட்டு வாசல் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சரி சொல்கிறாங்க. எப்போ நிறைய காட்டு வாசல் இருப்பாங்க. அழகாக இருந்து சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சேஃபாக இருந்துக்கோங்க சரியா சொல்கிறாங்க. பொருள்லாம் காணாமல் போகும் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இருக்காங்க அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் சொல்லிப்பதான் ஜிம் கவலையாக இருக்குது. நைட் ஆகுது. டைம் ஒரு 11 o'clock இருக்கும். அப்போ தான் ஜேகே ரிட்டன் வராங்க. அவர் டென்ட்டுக்கு இந்த பக்கம் ஜிம் தூங்காமல் இருந்திருப்பாரு. இவங்க பேர் தூங்கிட்டாங்க. நம்ம ஜேகே வந்து ஜிம் டக்குன்னு ஜேகே டென்ட்டுக்கு போகிறாங்க. ஜேகே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அங்கே பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க ஜேகே போய் என்ன சொல்லிட்டு என்னாச்சு எங்கே போயிட்ட ஏதோ சத்தம் கேட்டுச்சு நீ நான் கூட்டம் விட்டு போயிட்ட உனக்கு பிரச்சனையா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஜேகே அமைதியாக இருக்காங்க. சொல்லிச்சாங்க. ஓகே என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜேகே அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்க ஒருவேளை என்ன பிடிக்கலையா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன். அப்படி சொல்லவே இல்லையா சொல்கிறாங்க. பின்ன ஏன் எப்படி இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க. நான் யாராவது லவ் பண்ணுவா கேட்குறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க பாருங்க நம்ம டேட்டிங் போகாமல் இருக்கலாம், பார்க்கு பீச்சிங் சுத்தாமல் இருக்கலாம் ஓகேவா, ஆனால் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா, நம்ம ரொம்ப டேஸ் தான் பார்க்கல ஜஸ்ட் 1 week தான், ஆனால் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, எனக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகிட்டு இருக்குது. உன்னை பார்க்குறப்ப எனக்கு அப்போ ஃபீலிங்ஸ் எனக்குள்ள சரி அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு வந்தது சரிமா, எனக்கு உன்னை பார்த்துக்கணும் அப்போ ஃபீலிங்ஸ் வந்துருக்கு ஓகேவா, அந்த ஃபீலிங்ஸ் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்.
நான் ஹைட் பண்ண ட்ரை பண்ணேன், அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஹைட் பண்ண முடியல ஓகேவா. எனக்கு உன்னை பார்க்குறப்ப பார்த்துட்டே இருக்குன்னு தோணுது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே அவங்களே பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. நான் யாராக இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணிப்பல. ஜேகே கேட்குறாங்க, உனக்கு எதுக்கு இந்த கொஸ்டின்? நான் தான் உன்ட்டாட்டு சொல்லிட்டு நீ காட்டு வசதி தான் பிரச்சனை ஓகேவா, நீ ஒரு ஹியூமன் தானே, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா, நான் லவ் பண்ணுறேன், எனக்கு ஸ்டேட்டஸ் ஒரு விஷயம் ஓகே, நான் காமெண்ட்ஸ்லாம் புரிஞ்சுப்பாங்க ஓகேவா. சரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஜேகே பார்க்குறாங்க, நிஜமா எல்லா சுச்சுவேஷன் கூட இருப்பில்ல. ஜேகே சொல்கிறாங்க, இருக்காமல் வேற எங்கே போகலாம் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க நாளைக்கு வந்துட்டு மனசு மாதிரி சொல்கிறாங்க. அப்போலாம் போக மாட்டேன், நீ தான் எங்கே போயிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, என்னை காட்டி விட ட்ரை பண்ணுறியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, என்ன பேசிட்டு இருக்கா, நான் இதுக்கு காட்டி விட போகிறேன் சொல்கிறாங்க. பின்ன அப்படி பேசிட்டு இருக்கா, பொதுவாக ஆஸ்திரேலியா பசங்க ஏமாத்தவங்க பேர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது காட்டு வசதி சீட் பண்ண ட்ரை பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க என்ன சொன்னால் ஜேகே அப்படி ஜிம் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஜேகே ஜிம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜேகே பின் பண்ணியிருக்காங்க ஜிம்னு என்ன சொன்னால் சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு காட்டு வாசியை சீட் பண்ண ட்ரை பண்ணுறான், அப்படின்னு சீட் பண்ண ட்ரை பண்ணு வச்சுக்கேன், அவ்வளோதான் ஜிம் ஆட மாட்டான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவான் ஜேகே கேட்குறாங்க. என்னால் பண்ணுவேன் ஜிம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவேன் ஜேகே கிட்ட க்ளோஸ் ஆகிறாங்க. ஜிம்னு இப்போ ஜேகே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே இப்போ கிஸ்ல மேட்டர் ஆகிட்டாங்க, அப்படி பண்ணிட்டு ஆகிட்டாங்க. அப்புறம் அதே பேஷண்டாக கிஸ் பண்ணுறாங்க. பேக்கேஸ் 2 பேருமே டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அவ்வளோ பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, எனக்கு இது வரைக்கும் யாருக்கு வராத ஃபீலிங்ஸ் ஓகேவா, எனக்கு ரொம்ப வந்துருக்கு. உனக்கு யாருக்காகவும் இதுக்கு விட்டு தர மாட்டேன் ஓகேவா, எனக்கு காட்டு வாசி அந்த பேர் வரணும்னு ஓகேவா, ஈவன் ஒரு ஏரியா இருந்தால் கூட எனக்கு கவலை சரியா, நீ எனக்கு வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, நிஜமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே இப்போ ஜிம் இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, போதும் விட்டு சரியா, நான் போகிறேன் சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, சரி ஓகே என் கூட இருக்கிறேன் சொல்கிறாங்க. நானும் எனக்கு ரொம்ப பெரிய ஓகே நான் போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, ப்ளீஸ் என் கூட இரு ஜேகே சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க, ப்ளீஸ்டா இரு ஜேகே சொல்கிறாங்க. வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. இருடா ஜேகே ஜிம் அப்படியே இருக்கிற மாதிரி படக்க வச்சுக்கிறாங்க. ஜிம்முக்கு வந்துட்டு போக மனசில் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. வாமா ஒரு ஹக்கு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, தூங்குறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே தூங்க வைக்கிறாங்க. ஜிம்மில் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம்மின் ஜேகே அப்புறம் 4 பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே இப்போ முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்போனா அவருக்கு முன்னாடி போவார். எனக்கு அங்கே ஏதாவது இவங்களுக்கு அகிம்சா இருக்குமோ சொல்லி பார்ப்பாரு, ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது இருக்கா அட்டாக் பண்ணும்போது பார்த்துட்டு பயந்துட்டு முன்னாடி போவார். இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற யாரு கூட சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு பேசுவார். ஜிம் பார்க்குறாங்க, என்னடா பேசாமல் இருக்கீங்க யார் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, என்கிட்ட இதை ஹைட் பண்ணுறேன் யார் சொல்கிறாங்க. நான் போய் நான் ஹைட் பண்ண போகிறேன் உங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லு உனக்கும் ஜேகே நடக்க சொல்கிறாங்க. எனக்கும் ஜங்குக்கும் ஆமாம் உனக்கும் ஜங்கு நடக்க சொல்கிறாங்க. ஒன்று நடக்கலே சொல்கிறாங்க. டே போய் சொல்லாத ஓகே தெரியும் உனக்கு அவருக்கு இது போயிட்டு இருக்கு சரியா சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்லுவாங்க கோச்சிக்க மாட்டேறா சொல்கிறாங்க. கோச்சிக்க மாட்டேன் சொல்ல சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன குட்டி வந்து குடிச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. மாமா சொல்கிற டேடி பாவி ஏடா பேசிட்டு இருக்கா, நீ ஒரு சின்ன பையன்டா ஓகே, நீ வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு பச்சை குழந்தை ஓகேவா, மோச்சி இங்கே பாரு இன்னசென்ட் பேபி ஓகேவா. அப்புறம் சொல்லக்கூடாது, நம்ம காட்டு வந்துருக்கோம், காட்டுக்கு ஆராய்ச்சி பண்ணதுக்கு ஓகேவா, ஒரு காட்டு வாசிதான் அவனை போய் லவ் பண்ணணும் நீனு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் காட்டு வாசி தானே அவனும் ஹியூமன் தானே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நினச்சிட்டு பார்க்குறாங்க, டே வேணாடா தப்புடா ஓகேவா, அவன் ஒரு காட்டு வாசல ஓகேவா, நம்ம அப்பா அம்மா தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கடா என்ன நினச்சிட்டு இருக்க நீங்க அப்போ சொல்லிட்டு யோசிச்சு என்ன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அதான் கேட்கறதாங்க பாரு எனக்கு பிடிச்சிருக்க லவ் பண்ணுற ஓகே, அவன் காட்டு வாசலுக்கு அவன் ஹியூமன் தானே, அவன்கிட்ட இல்லை டேலண்ட்டா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே என்ன நினைச்சு பார்க்குறாங்க, அவங்க பார்த்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தையை காமிப்பார் நம்ம ஜேகே. எனக்கு புரியுதுடா, அவன் வந்து மேஜிக்கல் மேன் மாதிரி எல்லாமே பண்ணுறாடா ஓகேவா, இருந்தாலும் கூட சேஃப் இல்லடா ஓகேவா, அதெல்லாம் வேணடா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சரியா சொல்கிறாங்க. எங்கள் பாரஸ் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா, நான் ஜேகே லவ் பண்ணுறேன். ஜேகே கண்டிப்பாக எனக்கு சிட்டிக்கு வருவாங்க ஓகேவா, நான் சிட்டிக்கு கூப்பிட்டு வந்துட்டு அப்பா மட்டும் சொல்லி படி மேரேஜ் பண்ணிப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ என்ன நினச்சிட்டு பார்க்குறேங்க, அப்போ நீ எதுவும் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டேன். ஆமாம் எனக்கு அவர் தான், அவருக்கு நான் தான் சொல்கிறாங்க. உனதுக்கப்புறம் யாரும் காப்பி முடியாது அப்பா சொல்கிறீங்க. 3 பேரும் 2 பேர் வந்துருக்காங்க. கோவமா சொல்கிறாங்க. ஆமாம் கோப்படி நான் போகுது சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு போயிறாங்க. இப்போ நம்ம நினச்சிட்டு கேட்குறாங்க ஜேகிட்ட, ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவன் என்ன பண்ணி என்ன எதுவுமே இம்ப்ரெஸ் பண்ணா சொல்லிட்டாங்க. இம்ப்ரெஸ் பண்ண ஆமாம் என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணேன், அவன் இதற்கு யார் லவ் பண்ணது தெரியுமா, காலேஜில் எப்படி சொல்லியிருக்காங்க லவ் பண்ணுற சொல்லிட்டு, இவன் எங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க நான் கூட லவ் பண்ணது தெரியுமா, இவன் அவனும் அப்படி தான் நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு குழந்தையாதவனை இன்னைக்கு உன்னை பார்த்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். செகண்ட் வந்து மேரேஜ் பண்ணி ஸ்ட்ராங்காக சொல்கிறான். என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குங்க, நானும் பண்ணலையே சொல்கிறாங்க. பாரு சொல்கிறேன் லவ் பண்ணுறான் அவனை, அவனுக்கு பிடிச்சிருக்கு இதில் போய் இருக்குது. ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, பாவி உன்னை ஹெல்ப் கூப்பிட்டா இந்த மாதிரியே பண்ணுவா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, பாருங்கள் எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறதுக்கு, அவனுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு கஷ்டம் சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ என்ன கழிச்சு ஒரு மாதிரி கேள்வி போல்டாக பேசான்னு சொல்லிட்டு இந்த பாரு சொல்கிறாங்க. எப்போவுமே ஜெக்கி பயங்கர பேச முடியாது, போல்டாக பேசுவார். அவனுக்கு பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேன் ஓகேவா, நாங்கள் லவ் பண்ணுறோம் அவ்வளோதான். ஜெக்கி சொல்கிறாங்க. இந்த பக்கம் யோசிச்சுக்கோ என்னுக்கு வரைக்கும் சரி ஓகே, பார்த்துட்டு வெளில போயிட்டாக்கா மறந்துடுவான், கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும், இங்கே இருக்கா அப்படி ஃபீலிங்ஸில் இருக்கான்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி ஜிம் பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அம்மா சொல்கிறாங்க, உன்னோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்க என்கிட்ட காட்டேன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. டைம் ரொம்ப சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப டைம் டேஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜெக்கி ஜிம் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. ஜெக்கி இப்படினாக்கா ஜிம் அப்படியே கைக்குள்ளே வச்சு பார்த்துக்குறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கியை ரொம்ப பிடிச்சிருக்கு, இனியும் இப்படினா கேர் பண்ணிக்கிறா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க.
என் ஒய்ஃபில் அவனை அப்படி தானே பார்த்துக்கணும். ஜேகே சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. போக போக அவங்களுக்கே இந்த ஜேகே ஜிம்மில் லவ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. சின்சியர் ஜேகே ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விடாங்க. சாப்பிட சொல்லிட்டு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறதும் அவருக்கு என்ன வேணும் ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் காட்டில் எதுவும் ஃபெசிலிட்டியுமே கிடையாது. அப்படின்னு கூட ஜிம்மில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. ஜேகே ஈவன் என்னும் எம்ஜி கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரீசன் ஜேகே அவங்களை அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. 3 பேருக்கு தவிர ஃபுட்டு அவங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. எல்லா ஆபத்துலேயும் அவங்க சுச்சுவேஷன் வந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஸ்கின் டேன் ஆகுது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. என் ஸ்கின் டேன் ஆகாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜேகே ஒரு நாட்டு பிறந்த இயற்கை மருந்து மாதிரி ரெடி பண்ணி தராங்க. இதை போட்டு குளிச்சுக்கோ சொல்கிறாங்க. இதை குளிக்கிறதா சொல்லுங்க போட்டு குளிச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் குளிக்கிறாங்க. பார்த்து ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருக்காரு. என்ன பார்க்குறோம் அப்போ எங்களுக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. 3 பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் உனக்கு உன்ட்டு இல்லை டேண்ட்டு என்ன இருக்கா கேட்குறேன்னு கேட்குறாங்க. ஏன் சரி ஜேகே கேட்குறாங்க. இல்லை எல்லாத்தையும் கற்று வச்சிருக்கேப்பா சொல்லுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே லைட்டாக அமைதியாக இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் சரி என் சிஸ்டர் எப்படி பாஸ்ட்டு ஜேகே கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்து ஜேகே பார்த்து இப்போ ஜேகே வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க. இப்போ கேஷ் சொல்கிறாங்க. ஜிம் நைட்டு ஜேக்கிட்ட பேசும்போது நைட்டில் எடுத்து தனியாக பேசியிருப்பாங்க. அந்த பாறையில் உட்காந்து ஜிம் பார்க்கணும் ஜங்கா அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஸ்மைலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஸ்மைலை பார்க்கணும் எனக்காக கொஞ்சம் ஸ்மைல் பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஸ்மைலில் தானாக வரும்டா ஜேகே சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு ஸ்மைல் பண்ண எனக்கு பார்க்கணும். எனக்கு ஏன்னா நீ என்கிட்ட ஃப்ளட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். நம்ம 2 பேரும் கூட்டி குடும்பமாக ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இவனே எப்படினாக்கா அவனை கோவத்தை நான் பார்த்துருக்கேன் ஓகேவா. அதனால் நான் அவனுடைய ஸ்மைலை பார்த்ததில்லை. எனக்கு ஸ்மைல் பண்ணுறியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி அப்போ இதான் ஹாப்பியாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஓகே உனக்கே எனக்கு பேபி போகிறது எப்படி இருக்கும் ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்கு ஒரு ஷையாகிடுதா. ஜேகே உனக்கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன சொன்னால் ஜேகே கேட்குறாங்க. உனக்கு எனக்கு பேபி போகிறது எப்படி இருக்கும் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் ஜேகே சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நீ ரொம்ப அழகாக இருக்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ ஸ்மைல் பண்ண ரொம்ப அழகாக இருக்க எப்படி ஸ்மைல் பண்ணுறியா எப்போவும் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் எப்போ ஸ்மைல் பண்ணாக்கா நீ கூட இருக்கியா ஜேகே கேட்குறாங்க. நைட்டு பண்ணி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ இல்லை நான் உங்களுக்காக ஸ்மைல் பண்ணுறேன் ஓகேவா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ஜேகே விட்டு கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. லவ் யூ டூ ஜேகே சொல்கிறாங்க. 2 பேருக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ஜிம் அப்படி அவர் ஜஸ்ட் அனுப்பிச்சி வச்சுக்கிறாங்க. தூங்குறியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைன்லா ஜிம் நீங்கள் ஸ்டே பண்ணி ஆல்மோஸ்ட் 2 மந்த் ஆகுது. இன்றைக்கி நம்ம ஜிம் ஜேகே மட்டும்தான் இருக்காங்க. நம்ம என்ன நினச்சிருக்காங்க அந்த ஃபாரஸ்ட் சுற்றி பார்க்க போயிருக்காங்க. ரொம்ப சுற்றி பார்க்க நிறைய பிளேஸ் இருக்குது. அவங்க சுற்றி பார்க்க போயிட்டாங்க. ஜிம் ஜேகே மட்டும்தான் அந்த டெம்பிள் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா அவங்க சொல்கிறாங்க. என்கிட்ட இது கேட்கணும்னு சொன்னீங்க என்ன கேட்கணும் அது தனியாக இருக்கும்போது கேட்கணும்னு சொன்னீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கேட்பேன் நீ ஓகே சொல்லல ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆமாம் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா இங்கேயே சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஜங்கா சொல்கிறேன் ஆமாம் நீ எங்கேயே மேரேஜ் பண்ணிக்கிறியா மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்புறமா என்ட்ரு பண்ணுறியா ஜேகே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இன்செக்யூராக இருக்கா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. லைட்டாக ஜேகே சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஃபீல் ஆகுது உனக்கு ஜிம் கேட்குறாங்க. எனக்கு சொல்ல தெரியல ஓகேவா எனக்கு இன்செக்யூர் ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீ என் கூட வரைக்கும் ரொம்ப ஆசை மேரேஜ் பண்ணிக்கிறியா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன இப்போ அவனை மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோ தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பண்ணிக்கிட்டா போச்சு ஜிம் சொல்கிறாங்க. நிஜமாக பண்ணிக்கிறேன் அவனை மேரேஜ் பண்ணிக்காமல் எங்கே போக போகிறேன் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக ஜம்கா மேட்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஓகே அப்போ நாளைக்கு மேட்ச் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. நாளைக்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே எங்கேயும் மேட்ச் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறோம் ஓகேவா அங்கே மேட்ச் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே நம்ம ஜிம் ஜேகே ஜிம் 4 பேர் போயிட்டுருக்காங்க. எங்கடா போகிறோம்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் பிளேஸ் வா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமின் இவங்க 4 பேரும் போகிறாங்க. போயிட்டு ஒரு பிளேஸ் பார்க்குறாங்க. இது என்னடா சொல்லி கேட்குறாங்க. வினோதமான ஒரு சாமியாக இருக்குது. ஒரு சாமியை நான் பார்த்தேன் சொல்கிறேன். இப்படி ஒரு சாமியை நான் பார்த்து இல்லைடா சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்தா அங்கே ஒரு சாமி இருக்குது. ஒரு சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலைக்கு முன்னாடி ஜிம்னு ஜேகே இருக்காங்க. அவங்க எதுக்கு வந்திருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சுற்றி பார்க்கணும் பிளேஸை பார்த்தாக்கா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு குட்டி நந்தவனம் தான் அப்படி இருக்கும். அப்படி இருக்குது ஜேகே என்ன பார்க்க இதுலடா காட்டுக்குள்ளே ஒரு குட்டி காடா காடு சொல்ல முடியாது நந்தவனம் தான் சொல்லுவாங்க. ஆமாம் ஒரு பூங்காவன மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா ஃப்ளவர்ஸ் கார்டன் குழந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஜேகே என்ன பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜிம்னு ஜேகே பார்த்தாக்கா ஒரே ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அம்மா இந்த ட்ரெஸ் எப்படா வாங்கினேன் இது எடுத்து வந்து ட்ரெஸ் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜேகே வாங்கிட்டாங்க சொல்லுங்க. ஜேகே வாங்கிட்டாங்களே எப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜேகே எடுத்து போயிருந்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நான் கேட்கணும் ஜேகே எடுத்து எங்கே போயிருந்தா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது நான் சிட்டிக்கு போயிருந்தேன் சொல்லி சிட்டிக்கு அணியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்காக போயிருந்தா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ட்ரெஸ் வாங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கும் ஜிம்முக்கும் உனக்கும் ஜிம்முக்கும் சொல்கிறாங்க.
மேரேஜ்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் யோசிச்சிருக்க என்னக்கும் அவ்வளோ தலை சுற்றுது. டேய் என்னடா பேசுகிற மூச்சு குட்டியை சொல்லிட்டாங்க. திரும்பி பார்க்குறேன் என்ன யோசிச்சுனா இங்கே பாருங்க ஜேகேக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறோமா சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் எனக்கு ஜேகே பிடிச்சிருக்கு, ஜேகேக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஓகே நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோம், நீங்கள் இப்போ தான் எங்கள் ப்ளஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. எது ப்ளஸ் பண்ணுமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நீங்கள் பாரு லவ் பண்ணுற கூட ஓகேவா நான் அங்கிள் அன்றைக்கு நான் பேசுகிறேன் ஓகேவா, அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறது எங்களோட பொறுப்புடா, இங்கே பாரு இப்பெல்லாம் தெரியும் வீட்டுக்கு தெரியும் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப தப்புடா சொல்லிட்டு ஜிம்மி கிட்ட என்ன நினச்சி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க தப்புலாம் இல்லைடா, ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா சொல்லிட்டு என்ன பேசுகிறேன். ஆமாடா ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, ஜேகே லவ் பண்ணுறாங்க, நானும் ஜேகே லவ் பண்ணுறேன் ஓகேவா, மேட்ச் பண்ணிக்கிறத தப்பு இருக்க சொல்கிறாங்க. டே மூச்சு தங்கம்ல சொன்னால் கேள்றாமா சொல்கிறாங்க, நீ சொன்னால் கேள்றா ஜிம்மி சொல்கிறாங்க. டே பாரு சொல்கிறாங்க நான் ஜேகே மேட்ச் பண்ணிக்க சரியா சொல்கிறேன், எனக்கு நான் ஜேகே மேட்ச் பண்ணிக்கணும் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க அப்படி அமைதியாக இருக்காங்க. டே என்ன பண்ணேன் ஜிம்மு ஏன்னா அப்படி மாற்றி வச்சிருக்கா சொல்லி ஜேகே கேட்குறேன் என்ன கேட்குறாங்க. ஜேகே கிட்ட நான் எதுவும் பண்ணல ஜஸ்ட் லவ் பண்ணுறேன் அப்படிதான் சரியா சொல்கிறாங்க. சரி லவ் பண்ணுறேன் ஏன் பொறுமை இல்லையா, அவங்க அப்பா அம்மா பார்த்து மேட்ச் பண்ணிக்கிறாருக்கும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா பார்த்து இன்டர் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிறதுக்கும் பொறுமை கிடையாது சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க நான் அவசரப்படல ஓகேவா எனக்கு ஜிம்மி வேணும் சரி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க பாரு ஜிம்முக்கு கிடைப்பா என்னன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பொறுமையாக இருக்கலாமே சொல்லிட்டாங்க. பார்த்தா இப்போ அங்கே ஒரு வெளி பண்ணுறது கேட்குது. ஜேகே டக்குன்னு பயந்து போய் நான் 3 பேர் எடுத்து போய்ட்டு ஒரு இடத்துல பதுங்கிடுறாங்க. பார்த்தாக்கா லைனாக போயிட்டு ஜேகே பார்க்குறாங்க 3 பேர் அவ்வளோ அழகாக ஃபோர்ஸ் அப்படின்னாக்கா அவ்வளோ ஹோல்டு பண்ணிக்கிறாங்க 3 பேரையும் கவர் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. அப்பா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கிராஸ் பண்ணி போயிடுது. அதான் ஜிம்முக்கு ரிலாக்ஸாக இருக்குது. ஜிம் பார்க்குங்க ஆச்சு பயந்துட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க டே உங்களுக்கு சேஃபாக டாக்டர் அங்கேயே ஒரு ரிஸ்க் தானே இருக்கும் அதுவும் ஒர்க்காக வந்துருக்கும் டாக்டர் அதை புரிஞ்சுக்கூடா ஜிம்மி நான் சொல்கிறேன் கெஞ்சுறாங்க. ஆனால் அவர் கேட்குறது எனக்கு ஜேகே பிடிச்சிங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இவங்க என்னடா தெரியும் அவனை பற்றி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க ஜங்காவுக்கு அப்பா மேலே சரியா சொல்கிறாங்க. யோசிச்சுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஜங்காவுக்கு அப்பா மேலே சரியா சொல்கிறாங்க. சிபிலிங்ஸ் கூட யாரும் கிடையாது, அவன் தனியாக இருக்கான் அவனுக்கு யாருமே இல்லை, அவன் என்ன மேட்ச் பண்ணுறாங்க அவனுக்கு எல்லாமே நான் இருப்பேன் ஓகேவா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்க ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ யோசிச்சுக்கு எனக்கு ஒரு மாதிரி போய் நாங்கள் புரிஞ்சிக்காம இல்லைடா அங்கே நாட்டுக்கு சொல்லலாம்டா சொல்லாமல் பண்ணுறது தப்பு இல்லைடா ஜிம்னா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. பாரு உனக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம் ஓகேவா ஆனால் ஜிம்முக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா பர்மிஷன் மேட்ச் பண்ணிக்காம சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க யோசிச்சுக்கிட்ட ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. ஜேகே கிட்ட ரெடியாகவே இல்லை நான் ஜிம்மி மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு என்ன பார்க்குறேன் இதுக்கப்புறம் யார் சொன்னால் உங்களுக்கு கேட்க போகிறது சொல்லிட்டு ஓகே மேட்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே இப்போ மேட்ச் பண்ணிக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு அழகாக கேட்குறாங்க ஜிம்மிட்ட எனக்கு மேட்ச் பண்ணிக்க உங்களுக்கு ஓகேவா கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மி பார்க்குறேன் எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே யோசிச்சு கேட்குறாங்க எனக்கு உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறேன் நானே கேட்குறேன் சொல்லிட்டு அவர் ஃபாதராக மாறாத இடத்துல இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க எல்லாம் சொல்லிட்டு நானே கேட்குறேன் ஜான் ஜங்காக நீ பார்த்து திரும்பி சொல்கிற சம்மந்தமானு கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க சம்மதம் சொல்கிறாங்க. பார்த்து நீ ஜான் ஜங்கு திரும்பி சொல்கிற சம்மதமானு கேட்குறாங்க. சம்மதம் ஜிம்மி சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க இதுக்கு என்ன யோசிச்சு பார்க்குறாங்க இதுக்கு ஒன்று குறைச்சிட்டு சொல்லி பார்த்துருக்காங்க ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஒரு ரிங் போட்டுவிடுறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க ஒரு ரிங்கெலாம் வாங்கி விட்டியா சொல்லிட்டாங்க. வாங்கி விட சொல்லிட்டாங்க விவரம் தான் சொல்லிட்டு என்ன பார்க்குறாங்க 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க அதை கிஸ் டேக் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படி ப்ராப்பராக கிஸ் பண்ணுறா ஜேகே போட்டு போகிற கிஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க லவ் யூ டு ஜங்கா ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க இதுக்கப்புறம் அவங்க டென்ட்டில் அவங்க சரியாக சொல்கிறாங்க. சரிடா ஜிம்மி சொல்கிறாங்க. அடப்பா கொஞ்சமாவது எனக்கு வெக்கா இருக்கா பாரு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி கண்டுக்கவே வாட்சிங்க போன ஜிம்மி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம்மி அன்றைக்கி நைட்டு இப்படினாக்கா இவங்க 2 பேர் தூங்கிருப்பாங்க. இவங்க 2 பேர் இப்படினாக்கா அவங்க டென்ட்டில் வந்துருப்பாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் அவங்க கூட்டிகிட்டு போவா கேட்குறாங்க. போலாமே சொல்லிட்டாங்க. ஜேகே ஜிம்மி போகிறாங்க. பார்த்தாக்கா ஜேகே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு பெட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க வா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்க சொல்லிட்டு ஜங்கா இதுனே கேட்குறாங்க. இதுவும் ஜேகே விட அந்த விட்டுன்னு ஹவுஸ்ரா ஓகேவா ஜேகே வந்து மரத்தில் வீடு கட்டிட்டு போகல மேலே அங்கே தான் ஜேகே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே எனக்கும் சொல்கிறாங்க எனக்கும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க வெட்டிங் நைட் ஓகேவா சொல்கிறாங்க. வெட்டிங் நைட்டு ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஆமாம் அச்சு ஜங்கா இப்போதைக்கு வேணாமே அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. மேட்ச் முடிச்சு இல்லை இது உனக்காக நான் பண்ணிக்கிட்டு இப்போ இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறதுக்காக நான் வந்து பண்ணிக்கிட்டேன் ஓகேவா அப்பா மட்டும் சொல்லிட்டு பிளஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் மேட்ச் பண்ணிப்போம் புரியுது ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஆனால் என்ன வெயிட் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. என்னால் வெயிட் பண்ண முடியாது ஓகேவா எனக்கு நீ வேணும் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா எனக்கு வேணும். ஜேகே கிட்டே வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது. ஜிம்மி பக்கத்து ஃப்ரெண்டு போகிறாங்க. இப்போ ஜேகே ரொம்ப க்ளோஸாக வராங்க. ஜிம்மி அப்படியே இந்த ஃப்ளவர்ஸ் வந்து லைட் ஆகுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்குறது ஃப்ளவர்ஸ்குள்ளே ஜிம்மி பார்க்குறப்போ க்யூட்டாக ஒரு ஏஞ்சிலே வந்துட்டு அது படத்தில் அப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ஜேகே கிட்டே போகிறாங்க. கிட்டே போய் ஜிம்மி ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு வேணும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்பா மட்டும் சொல்லிட்டு மேரேஜ் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே எதுவும் கேட்கவே இல்லை. அப்படி ஜேக்ஸ் நோ சைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வேணும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க வேணும் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. இப்போ ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜிம்மி ஜேக்குடைய அந்த சவுண்ட் எனக்கு அது ஃபாரஸ்ட் ஃபுல்லாக கேட்குது. இந்த பக்கம் என்னுக்கு நினச்சிருக்கும் தூக்கமே போயிடுது. எல்லா இதை சொல்கிறாங்க. டே இவங்களோட சவுண்டை பார்த்து இந்த அனிமல்ஸ் வந்துடும் போலடா சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. பார்த்தாக்கா
அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு ஹார்மோன் சவுண்டு அது கேட்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட் அது. சட்டை கொஞ்சம் பூச்சி மாதிரி ஓகே உங்களுக்கு பார்க்குறது அதை ஆஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன போயிட்டு மாதிரி என்னடா சவுண்ட் இது சொல்கிறாங்க. ஆமாண்டா இந்த காடு ஃபுல்லாக இவங்க சவுண்ட் தான் கேட்கும் சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ஃபாரஸ்ட்ல இவங்க சவுண்டாக இருக்கும் போல சொல்லிட்டு எக்கோ மாதிரி கேட்குது பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம யோனிச்சு ரெண்டு பார்க்கணுன்றதா சங்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஜெக்கி அப்படி ஒரு மாதிரி 2 பேரும் மாறி மாதிரி சொல்கிறாங்க. நேமா இந்த பக்கம் ஒரு மாதிரி ஜெக்கு என்னக்காக என்று காக்கிறதுக்கு அழுகுலே சொல்லிட்டு 2 பேரும் காதில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மூச்சு பையனை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே இது கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக சவுண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்குது. யோனிச்சு பார்க்குங்க. அப்பாடா வாடா போய் உங்களுக்கு படுத்துறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. எப்படி பண்ண ஜிம் ஜெக்கி வடிக்கிறாங்க. ஏன் ஹாப்பியெல்லாம் சொல்கிறாங்க. ஹாப்பியாக தான் இருக்கா இந்த அப்படியே பண்ணவா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பி ஜெக்கி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம சவுண்டு பக்கம் கேட்டுக்குமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. மேபி நம்ம இந்த வீடு ஹவுஸ் கீழே அனிமல்ஸ் கொடுத்திக்கலாம் சொல்கிறாங்க. அனிமல்ஸ் எதுக்காக சொல்கிறாங்க. நம்ம பார்க்க தான் சொல்கிறாங்க. ஐயோ ஜம்கா ஜிம் ஜெக்கி ஜெக்கி பார்க்க பயப்பட பொண்ணா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் நம்ம பத்திரம் பார்த்துப்போம் ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜிம் ஜெக்கி படிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஹாப்பியாக இருக்குது எப்பவும் கூட அப்படி இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. லவ் யூடா சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம்மில் ஹக் படிக்கிறாங்க. படுத்து போச்சுட்டாங்க. ஜெக்கி ஜிம் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் ஜெக்கிவும் இப்போவும் பிறந்த ஆராய்ச்சி ஒர்க்கு தான் போகிறாங்க. ஜிம் அழகாக ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேரேஜ் 1 மந்த் இன்றைக்கி தான் ஜிம்முடைய அந்த ப்ராஜெக்ட் போட முடியுறா ஓகேவா. ஜிம் பார்க்குறாங்க. ஃபைன்லா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க வாட்சி எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்பா இன்டர் பண்ணுறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாட்டி இப்போ கூட்டிட்டு போகணும் சரியா நம்ம இப்போதைக்கு விட்டுட்டு போவோம் ஜெக்கிவா போயிட்டு நம்ம ஃபஸ்ட் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவோம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டு அப்புறமா கிராஜுவேட் எல்லாம் ஆனதுக்கப்புறமா அப்போ அங்கிள் ரெண்டு பேசலாம் பேசினதுக்கப்புறம் கூட்டிட்டு போகலாம். இப்போ கூட்டிட்டு போனால் பிரச்சனை அவங்க ஓகேவா சொல்கிறாங்க. அதுக்காக ஜெக்கி விட்டு வர சொல்லியா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. வேறு என்ன பண்ணுவோம் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி பேச வராங்க. பார்த்து வாமிட் வருது அவருக்கு ஹெவி வாமிட். இப்போ நம்ம ஜெக்கி பார்க்க ஜிமின் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம்முக்கு வாமிட் எடுத்துருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்க ஜிம்முக்கு பார சொல்கிறாங்க. ஜிம்மி ஒரு 3 டைம் வாமிட் எடுத்துருக்காங்க கண்டிப்பாக. வாமிட் எடுத்துக்கப்புறம் பயங்கர ஜெக்கி போய் பார்க்கணும். ஜிம் இங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குப்பா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா பயங்கராக எனக்கு ஜெக்கிக்கு ஒரு பயம் வந்துடுது. இப்போ ஜெக்கி வந்து பார்க்குறாங்க. ஜிம்மி நீங்கள் பாரு என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மில் இப்படி ஒரே மடியில் வச்சுருக்காங்க. பார்த்தாக்கா சடனான இடத்துல அவ்வளோ மெம்பர்ஸ் வந்துருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு 7 மெம்பர்ஸ் வந்துருக்காங்க. அது பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு ஜிம்மி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் என்ன நினச்சி என்ன அப்படி இருக்கா ஏன் அப்படி இருக்கான் சொல்லி என்ன நினச்சிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க 7 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஜெக்கியை சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியில் வாட்ச் கடை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க கூட்டம் பண்ணிட்டுருக்கு. ஒரு நிறைய பசங்க ஒரு பொண்ணு ஒரு 6 பசங்க ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு பார்க்குறாங்க. இதியாட்டாது ஜிம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க. பார்த்து பக்கம் ஜெக்கி தான் நம்பிச்சு ஏங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. என்ன நடக்குதுங்க கேட்குறாங்க. அதை சொல்லிட்டு என்ன நடக்குதுங்க கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஏங்க அதை இருக்கட்டும் வாங்க செக் பண்ணி பாருங்களா இவங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்பி வந்து பார்க்குறாங்க. இது யாரு கேட்குறாங்க. செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி செக் பண்ணி பார்க்குறாங்க. ப்ரெக்னென்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. ப்ரெக்னென்ட் சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி நம்பி சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. நீ அம்மாவை போறியா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சங்கா நான் அம்மாவை போறேன்னா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாட்டு சொல்லும் நீ அம்மாவை போகிற ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி கத்துறாங்க. ஜங்கு பயந்து போயிடறாங்க. இப்போ நம்ம யோனிச்சு பார்க்குறாங்களா யாரா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு கேட்குறாங்க. பாருப்பா நீ யாரு கேட்குறாங்க. என் பேர் ஜிம்மி நீங்கள் யார் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. என் பேர் கிம்சோக் ஜின்னு ஓகே சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஜெக்கிக்கு சொந்தக்காரங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. நீங்கள் ஜெக்கிக்கு சொந்தக்காரங்களா கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சொந்தக்காரங்களா ஓகேவா அவங்க ஃபேமிலி சொல்கிறாங்க. ஃபேமிலியா ஜெக்கிக்கு தான் ஃபேமிலி இல்லையே ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. இது ஃபேமிலி இல்லையா சொல்கிறாங்க. நாங்கள் தான் ஃபேமிலி எப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஆமாம் நீ யார் நீ ப்ரெக்னெண்டாக இருக்க நீ என்ன பண்ணுறேன் ஜெக்கி கூட கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கியோட ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன் என்ன சொன்னா சொல்கிறாங்க. ஜெக்கியோட ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க.